பெற்றார்கள். அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். 25 வருடங்களுக்கு ஆட்சி என்றார்கள். 2 வருடங்கள் கூட தாங்க முடியாமல் அழிந்து போனார்கள். வைத்தியர்களாக மாறிய அரசியல்வாதிகள், நீதிபதிகளாக மாறிய தேவர்கள், சிங்கள பற்றாளர்கள் என நடித்த ஒரு சிலரும் காணாமலே போய்விட்டார்கள். இந்த துறையை வைத்து தன்னை சுக்குநூறாக்க இனவெறியர்கள் முயற்சித்தார்கள். அதே துறையில் தனக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தை அரசுக்கு வழங்கி இனவாதிகளின் கன்னத்தில் அறைந்தார் வைத்தியர் ஷாஃபி ஷிஹாப்தி. 2 வருடங்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டிய 30 லட்சம் ரூபாய்களை மருந்து தட்டுப்பாட்டுக்கு பாதிப்பு மருந்துகளை கொள்வனவு செய்ய சுகாதார அமைச்சுக்கு அதனை திருப்பிக் கொடுத்தார். தான் மட்டுமல்ல, தன் சமூகமே இந்த நாட்டின் மீதும் நாட்டு மக்கள் மீதும் அக்கறை கொண்டவர்கள் என்று உழைக்கக் கூறினார். தன்னுடைய தந்தைக்கு நடந்த அநீதிக்கு ஒரு நாள் பாடம் கொடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிய ஷாஃபியின் துறை தந்தையின் வைத்திய துறையில் சாதனை படைக்க முயற்சிகளை செய்தார்கள். அதன் மூலம் நாட்டுக்கே ஒரு செய்தியை சொன்னார்கள். இங்கே இனவாதமும் மதவாதமும் ஒரு நாளும் எங்கள் உரிமைகளையோ எங்கள் கடமையோ பழிக்க முடியாது. We lost a backbone in our family, my beloved father. Life was not easy following this incident. Day by day, the struggles kept on climbing high. இந்த பாடசாலை அவர்களை இலக்கியம் உயரம் கட்டியது. அதே பாடசாலை உயர்ந்த திருமொழிகளை பார்த்து புகழ்ந்தது. ஊடகங்கள் எல்லாம் அவர்களை வெற்றத் தொடங்கின. அது அரசியல் அடிப்படையை உருவாகும். ஆனால் அந்த அரசியல்வாதிகள் ஏற்பாடுகளை நிறுத்தார்கள். அந்த இனவாத அரசியல்வாதிகளுக்கு பாடமாக அமைவதுதான் வைத்திய ஷாஃபியினுடைய விவகாரம். இந்த வீடியோவில் பேசப்படாத எத்தனையோ விரிவான பக்கங்கள் டாக்டர் ஷாஃபியின் அநீதிக்கு எதிரான போராட்டம் என்ற அஷ்ரப் ஷிஹாப்தி எழுதிய புத்தகம் பேசுகிறது. வைத்தியர் ஷாஃபி அநியாயமாக கைதானார். நீதிமன்றத்தால் எந்த குற்றமும் இல்லை என்று விடுதலையானார். ஆனால் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பு கொள்ள வேண்டியவர்கள் யார்? அக்கௌண்டபிலிட்டி யார்? இப்பொழுது அவர்கள் சட்டத்தை கொண்டு வரப்படுவார்கள். காத்திருந்து பார்க்கிறோம். இதுவரை அமைதியாக இந்த வீடியோ பிரசன்டேஷனை பார்க்கிறதுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக முக்கிய உரையோடு நிகழ்த்தப்பட இருக்கிறது. அதுக்கு முன்னர் ஏற்கனவே சொன்ன அறிவுறுத்தல் மாதிரி அங்கே கதைகள் போடப்பட்டுள்ளது. அது பின்னால் உள்ள பகுதிக்கு கொஞ்சம் ஒத்துழைக்குமாறாக கேட்டுக்கொள்கின்றோம். மிகவும் சங்கடமாக உள்ளதாக உள்ள அதிதிகள் கேட்டுக்கொள்கின்றார்கள். அவர்களுக்கு அதற்குரிய வகையில் பின்பற்றி நடக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு அடுத்ததாக குருநாகல் வைத்தியசாலையில் வைத்தியர் நாடறிந்த பல்வேறு ஊக்குவிப்பு செயலாளர்களையும் நடத்தி வரக்கூடிய டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தி அவர்களை வந்து தங்கள் கருத்தை வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நான் என்ற உம்மத்தோட பேசுறதுக்கு இடையில இந்த போடியம் இருக்கிறதை விரும்பல என்றதால நான் உங்களோட
இந்த போடியத்தை தாண்டி முன்ன வந்து பேச விரும்புகிறேன். இந்த 3CD நிறுவனத்தின் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் ஜாகிர் வைத்தியர் உட்பட அதன் செயலாளர் அங்கத்தவர்கள், அத்தோடு இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து உங்களோட கொஞ்ச நேரம் என் உணர்வுகளை பரிமாறிக்கொள்வதற்கு தொடர்ச்சியாக பல முறைகள் என்னோடு கதைத்து இங்க வரவே வேண்டும் என்ற ஒரு ஆவலில் உங்களோட வந்து சந்திச்சோனும் பேசணும் என்று எந்த நேரமும் என்ன கூப்பிட்டு இருந்த அன்பு சகோதரர், என்னுடைய A-level ஸ்கூல் ஃப்ரெண்ட், உங்களோட எல்லாருடையும் சொந்தக்காரன் ஆஷிக் அவர்களையும், என்னுடைய பல்கலைக்கழக என்னோட யூனிவர்சிட்டியில ஒரே ரூம்ல இருந்து ஒன்றுக்கு ஆக்கி ஒன்றுக்கு சாப்பிட்டு துக்கத்தையும் கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொண்ட உங்களோட எல்லாருடையும் அன்புக்குரிய சகோதரர் வைத்தியர் கசாலி உட்பட இங்கு மேடையில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர், இந்த புத்தகம், அதாவது டாக்டர் ஷாஃபியின் அநீதிக்கு எதிரான போராட்டம் என்ற புத்தகத்தை 4-5 வருஷத்துக்கு மேல எனக்கு பின்னாலே வந்து என் ஃபேமிலியை சந்திச்சு என் ஸ்டோரி எழுதி உங்களோட கையில கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு காரணமாக இருந்த அன்பு சகோதரர் எழுத்தாளர், அவருடைய பேர்லயும் ஒரு ஷிஹாப்தீன் இருக்கிறதால, அஷ்ரப் ஷிஹாப்தீன் என்றதால என் ஃபேமிலியில தாருமான்னு கேட்டாங்க. அவர் என்னோட ஒரு நண்பர் தான். ஆகவே அவரையும் என்னுடைய தகப்பனார் என்னோட வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய ஊருண்ட பிரமுகர்கள் மற்றும் இங்கு வார நேரம் ஆஷிக் சொன்னாரு, நீங்க வார என்ற செய்தியை கேட்டு நிறைய தாய்மார்கள் நிறைய உடன்பிறப்புகள் எல்லாரும் உங்களை வந்து சந்திக்கணும் என்று விரும்புறாங்க, அதனால வரணும் என்று சொல்லி கூப்பிட்டாரு. ஆகவே எங்களுடைய வருகையை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி இது ஒரு வித்தியாசமான இந்த ஹோல் நிறைஞ்சு வழியிற அளவுல வந்த அத்தனை உடன்பிறவா உறவுகள் அனைவருக்கும் என்ற உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கண்ணியமான சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்த வேகத்தில் உங்களுக்கு முன்னால நின்று பேசுறதுக்கு இந்த போடியமும் தேவல் என்று வந்து பேசுறதுக்கு பிறகு எலக்ட்ரிசிட்டியும் டிஸ்டர்ப் ஆகினா அதுவும் எனக்கு தேவையில்ல உங்களோட பேசுறதுக்கு. அதனாலதான் நான் என் குரல்ல சரி உங்களோட பேசணும்னு சொல்லி விரும்பினேன். அன்பார்ந்த தாய்மார்களே, உறவுகளே, நீங்க இதுவரைக்கும் என்ன கண்டிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோவை ஒளிபரப்பினதுக்கு பிறகு நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு செட்டப் ஒன்றுக்கு போயிருப்பீங்க. 2019ஆம் ஆண்டுல இலங்கையில நடைபெற்ற இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக பகிரங்கமான உச்சகட்ட இனவாதத்தின் ஒரு ஆக்கிரமிப்பு அல்லது இனவாதத்தின் உச்சகட்ட ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை அல்லது ஒரு சூழ்ச்சி இந்த உச்சகட்டத்தை நாங்க கண்டோம். அந்த உச்சகட்டத்துல ஒரு மேல் மாடியில இருந்துதான் இந்த டாக்டர் ஷாஃபி சின்ன கதையை இவங்க உருவாக்கினாங்க. இவங்களோட முழு முயற்சியும் இருந்தது டாக்டர் ஷாஃபியின் அந்த கதை ஊடாக எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த முஸ்லிம் சமூகத்தை ட்ரெப் பண்ணணும், இந்த முஸ்லிம் சமூகத்தை வீழ்ச்சி அடிச்சு இந்த முஸ்லிம் சமூகத்தை மியன்மார்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மாதிரி ஆதரவு இல்லாதவங்களாக வாக்குரிமை இல்லாதவங்களாக ஆக்கணும் என்ற ஒரு ஆக்ரோஷத்துலதான் இந்த திட்டமிடலை போட்டு முயற்சியை செஞ்சாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாட ஒரே ஒரு நம்பிக்கை, நாங்க எல்லாரும் முஸ்லிம்கள் என்றதால, நாங்க எல்லாரும் ஈமான் கொண்டவர்கள் என்றதால நான் ஃபீல் பண்ணினேன். எப்படி என்றால், அந்த நிகழ்வை மையப்படுத்தி இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்த டாக்டர் ஷாஃபி என்றது ஒரு தனி மனிதன் இல்ல, அவர் முழு சமூகத்தின் பிரதிநிதி ஒருத்தர் என்றதால தந்த ஒரு உறவுக்காரனாக தந்த ஒரு சொந்தக்காரனாக அதை ஃபீல் பண்ணினாங்கன்றதை நான் கண்டேன். அண்மையில நான் இந்த பில்டிங் ஓனர் உங்களோட எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் டாக்டர் ஜவாஹிர் நானா, எங்களோட ஃபேக்கல்ட்டியில எங்களோட சீனியர், எங்களை வழி நடத்தினவங்க. அவரை நான் யூகேல வச்சு சந்திச்சேன். அந்த நேரத்துல யூகேல அவர் இருக்கிற பள்ளியில இதே மாதிரி பொது பணியில மிக முக்கியமான ஒரு இடத்துல அங்கேயும் இருக்கிறாரு. அந்த மக்களையும் சந்திச்சு பேசினேன். அன்பார்ந்த உறவுகளே, நீங்க பல தசாப்தங்களாக இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகமானது பல்வேறுபட்ட இன்னல்களை இந்த இன பிரச்சனையை மையப்படுத்தி கொண்டு முகம் கொடுத்த ஒரு சமூகம் என்ற வகையில நீங்க உங்களோட கதையை சொல்ற நேரத்துல நாங்க இடம்பெயர்ந்தோம், இங்க இருந்து எங்களோட உரிமைகள் சகல உரிமைகளையும் தூக்கி வீசிட்டு ஒரே நாள்ல போக வேண்டி வந்தது.
அந்த மாதிரியான சோதனைகளை பல தாண்டி மீண்டும் இந்த ஊருக்கு நாங்க வந்திருக்கோம் என்று சொல்றீங்க. உங்களோட வலிய உங்களோட உணர்வுகளை விளங்குறதுக்காக என்னமோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடு. இன்னும் நான் இடம்பெயர்ந்தவனாகத்தான் இருக்கிறேன். குருநாகலையில பொறக்க இல்லாட்டிலும் குருநாகலையில ஏண்ட ஊராக ஒரு வைத்தியராக, ஒரு கிராமத்தில் இருந்து போன ஒரு டாக்டராக, ஒரு முஸ்லிமான டாக்டராக, பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியிலையும் சேவையின் ஊடாக ஒரு இலங்கையனாக, ஒரு வைத்தியனாக, பல்லின மக்களுக்கு மத்தியிலையும் நல்லெண்ணத்தை, அதாவது எங்கட சமூகம் மீது ஒரு நல்லெண்ணம் ஒன்று உருவாகணும் என்ற அமைப்புல எல்லா மக்களோடையும் எல்லா இனங்களோடையும் மிகவும் ஐக்கியமாக என்னுடைய அல்லாஹ்வுடைய கிஃப்டாக வழங்கப்பட்ட இந்த வைத்தியத்துறையின் ஊடாக நான் ஒரு நல்ல பேரை எனக்கும் என்னை சுத்தி இருக்கக்கூடிய பெற்றார்களாக இருக்கட்டும் இந்த சமூகத்துக்கும் உண்டாக்கணும் என்ற ஒரு வெறியில ஒரு வைத்தியராக நான் களமிறங்கி வேலை செஞ்சேன். அன்பார்ந்தவர்களே, நீங்க என்ன கண்டில்லாம என்ன டாக்டர் ஷாஃபி அவர் எங்கட ஊரு பாசையில சொன்னா கருப்பா சொகப்பா வெள்ளையா ஒன்றுமே தெரியாம உங்கள்ட ஒருத்தராக நீங்க அந்த கட்டத்துல என்ன தனிய உடல்ல இந்த டாக்டர் ஷாஃபி இந்த கதை உண்மையான அர்த்தம் என்னண்டா 2019 இலங்கையில வாழ்ந்த முழு முஸ்லிம் சமூகத்தின்டையும் ஒரு கதை தான் இந்த கதை. இந்த முஸ்லிம் சமூகத்தை ஒரு தீவிரவாதிகளாக அல்லது இனவாதிகளாக இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தல் உண்டாக்கக்கூடியவங்களாக சித்தரித்து இந்த சமூகத்தை கீழே போட்டு மிதிக்கணும், இந்த சமூகத்தின் இருப்பிடத்துக்கு ஒரு சவாலாக அமையணும் என்ற திட்டமிடல்ல ஒரு கட்டம் தான் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏற்படுத்தப்பட்ட அந்த குண்டுவெடிப்பு. அந்த குண்டுவெடிப்பு நடக்குது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி. நானும் என்னுடைய குடும்பத்தவர்களும் 2019 ஏப்ரல் மாசம் 13, 14, 15ஆம் தேதிகள்ல பொதுப்படையான உண்மை என்னென்றா கசாலிக்கு தெரியும், அந்நிய மக்களோட பெரும்பான்மை சகோதரர்களோட வேலை செய்த நேரத்துல அவங்களோட பெருநாள் நாட்கள்ல ஒன்கோல் என்றதை கண்டினியூவா நாங்க தான் செய்யறது வளமை. 13, 14, 15ஆம் தேதிகள்ல அவங்களோட பெருநாள் கொண்டாடுங்க நீங்க நாங்க ஒன்கோலை செஞ்சுட்டு அடுத்த வீக்கெண்ட்ல நான் ஃபெமிலியோட ஒரு ட்ரிப் கொண்டு போயிருந்தேன். திகனையில என்ன பிள்ளைகளோட நான் குளிச்சிட்டு இருக்குள்ளதான் இந்த பொம் பிளாஸ்ட் நடக்குது. இந்த பொம் பிளாஸ்ட் நடந்த நேரத்துல நாங்க பொதுவாக எங்களை வழி நடத்தக்கூடிய உலமாக்கள், அதாவது பொதுவா மார்க்க சம்பந்தமான சமூகம் சம்பந்தமான தீர்வுகள்ல அல்லாஹ்வை முற்படுத்தி முடிவுகள் எடுப்பதற்காக வேண்டி நான் முக்கியமான ஒரு உலமா, நான் கண்ணியப்படுத்துற ஒரு உலமா அவருக்கு கால் பண்ணி கேட்கிறேன், ஹஸரத் என்ன விஷயம் இது நடந்தது, முஸ்லீம்களோட பேரெல்லாம் போகுது என்னன்னு சொல்லி அந்த ஹஸரத் சொன்ன ஒரே ஒரு பதில், டாக்டர் முஸ்லீம்களோட இருப்பிடத்தை இவங்க கேள்விக்குறியாக ஆக்கிட்டாங்க என்ற பதில மட்டும்தான் சொன்னாரு. எங்களுக்கு நாளைக்கு இந்த நாட்டுல இருக்கேலுமா, நாட்டின் பிரஜைகளாக வாழலுமா, எங்களோட உரிமைகள் காக்கப்படுமா, எங்களோட உடைமைகள் பாதுகாக்கப்படுமா, இது சிதைக்கப்படுமா, எங்களோட திண்டாட்டம் குருநாகலையில பகிரங்கமாக முஸ்லிம்களுக்கு எதிராக பெரிய சூழ்ச்சியை செஞ்சாங்க. அரசாங்கத்து உத்தியோகத்துல இருந்த அரச உத்தியோகத்தர்களினால் அரசாங்கத்தின் அந்த பதவி உயர்வுகளில் இருந்தவர்களின் ஊடாக ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கத்தினால் ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு பயங்கரவாதமாக முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக இந்த சூழ்ச்சி நடைபெற்றதை நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த அமைப்புல தான் வந்து ஒரு கட்டத்துல டாக்டர் ஷாஃபி சின்ன கதையை இவங்க இழுத்து போடுதாங்க. எந்த ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் உண்மை என்று சொல்லி சமர்ப்பிக்க இயலாத ஒரு கட்டுக்கதையை கொண்டு வந்து இந்த மாதிரி அவங்க புணர்ச்சி அந்த கதையை வெளியே கொண்டு வந்து இமோஷனலி, அதாவது பெரும்பான்மை சமூகத்தின் உணர்வுகளை தூண்டி விடுவதன் ஊடாக எங்களுக்கும் எங்களுடைய சமூகத்தின் மேல அக்கறை இருக்குது. எந்த இடத்துல ஒரு எங்களுடைய சமூகத்தின் யாராவது ஒரு அங்கத்தவர் உறுப்பினர் எங்கேயாவது பாதிக்கப்பட்ட நேரத்துல நாங்க ஃபீல் பண்ணுவோம். நபி அவங்க சொன்ன மாதிரி உடம்பின் ஒரு அங்கத்துல ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டா அது எங்களுக்கு ஏற்பட்ட துன்பமாக, கால்ல முள்ளு குத்துது கண்ணீர் வருகுது, குருநாகல்ல பிரச்சனை நடக்குது மூதூர்ல கண்ணீர் வருகுது, இது எங்களோட உம்மத்துடைய ஆட்டிடியூட், இது எங்களோட உம்மத்துடைய சிறப்பியல்பு. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் நீங்க இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல கசாலி வந்து சொன்னாரு, எங்களை இந்த பிரச்சனையில வெளியாக்கிற நேரத்துல நாங்க இப்பாகமூல வந்து இருந்த நேரத்துல டாக்டர் ஷாஃபி அந்த முகபத்துல ஓடி வந்து அவரை நானா காலிலாக்கள் வந்து இருந்ததை வந்து சந்திச்சாரு. அந்த மாதிரி எங்களுக்குள்ளால இருக்கக்கூடிய அந்த எங்களோட சமூகத்தின் மீது உள்ள அக்கறையும் பற்றும் எங்களை ஒன்றாக வச்சிருப்பதனூடாக உங்களுக்கு வந்தா உண்டு எங்களுக்குண்டும், எங்களுக்கு வந்தா உண்டு உங்களுக்குண்டும், நாங்க எங்களோட உணர்வுகளை ஒன்றாக கட்டி வச்சிருந்ததன் ஊடாகத்தான் இந்த டாக்டர் ஷாஃபி அந்த கதையின் எல்லாரும் ஒன்றுபட்டு நாங்க எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆயுதமான
அந்த ஆயுதத்தினூடாக துவான்னு சென்ற ஆயுதத்தினூடாக நாங்க எல்லாரும் ஒன்றுபட்டோம். அன்பார்ந்த தாய்மார்களே, நான் போகக்கூடிய இடங்கள்ல இந்த அன்பு மலைய உட, அதாவது நான் போற இடத்துல மக்கள் உள்ளத்தால பேசுற இந்த செல்வத்தை விட, இந்த பாக்கியத்தை விட உலகத்துல ஒரு மனுஷன் பாக்கியம் பெற்றவனாக இருக்கவே முடியாது. அரசியல் ரீதியாக, இயக்க ரீதியாக எல்லாம் தூக்கி வீசிட்டு ஒரு முஸ்லிமான சகோதரன் என்ற வகையில ஏண்ட மேல இருந்த அக்கறை, ஏண்ட மேல உள்ள அன்பை நீங்க இந்த ஹோல்ல இந்த அளவு நிறைஞ்சி வலிஞ்சி தாய்மார்கள் அந்திப்பட்ட நேரத்துல வேலைகளை விட்டு போட்டு வந்து பாக்குறதுக்கு இதோட பாக்கியம், இதோட ஒரு அன்பு அல்லாஹ்வுட இருந்து வரக்கூடிய ரிவார்ட் எனக்கு என்ன வேண்டி இருக்குது என்று நான் ஃபீல் பண்ணுது. ஆக அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்க எல்லாரும் ஒரு களிமா சென்ற முஸ்லீம்கள், நாங்க ஒரு சமூகம் என்ற வகையில உங்களோட பெயின் 2009ஆம் ஆண்டுக்கு முதல்ல நாங்கெல்லாம் அதாவது டாக்டர் சாஹா வேலை செய்ய தொடங்கின ஆரம்ப நாட்கள்ல இந்த மூதூரை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறேன். இது ஒரு சாதாரணமான கிராமம். அதாவது எங்களுடைய கல்ச்சர்ல முஸ்லீம்களாக வாழக்கூடிய அந்த நாள்ல இருந்த ஃபலீல் ஆலிம் சாண்டவங்கள வழிகாட்டல்ல, இந்த சமூக உணர்வு உள்ள இந்த 3CD இந்தவங்களோட அமைப்புல எங்களுடைய முனீர் PHI குறிப்பா இவங்க சொன்னாங்க. இன்னொன்று சொல்லணும், நான் முதல்ல செல்ல யோசிச்சேன், மறந்துட்டேன். இந்த டாக்டர் எங்கட ஃப்ரெண்ட் ஆஷிக் ஏண்டா இது மூதூர் என்று ஒரே என்ன வற்புறுத்தி கூப்பிடுறாரு என்று வந்து முதலாவது லஞ்சில எனக்கு விளங்கிச்சுது, ஏன் இவர் இங்க குடிச்சிட்டே இருக்கிறார் என்று விளங்கிச்சுது. மெசிவ் லஞ்ச் ஒன்று எனக்கு தந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அப்படி வழிகாட்டப்பட்ட ஒரு ஆத்மீக ரீதியாக வழிநடத்தப்பட்ட உம்மத்துக்கள் நிறைஞ்ச ஊரு. இந்த ஊர்ல அதிகமான வயசாளிகள் பள்ளிகளோட தொடர்புள்ளவங்களாக, தஹஜ்ஜத் நேரங்கள்ல தொழப்போகக்கூடியவங்களாக, அந்த பயங்கரவாத பிரச்சனைகள் நேரத்துல கூட 4 மணிக்கு எழும்பி தஹஜ்ஜத்துக்கு போறவங்களாக எங்கட ஹபீப் ஏஜியவாக இருக்கணும். என்ன எங்கட ஊரை சேர்ந்தவர், அவரும் ஒரு நலிமி. இந்த ஊர்ல இருந்த சூழல்ல மார்க்கத்தோட அல்லாஹ்வோட உதவியோட கனெக்ட் ஆகி இருந்ததன் காரணமாக அவங்க டார்கெட் பண்ணினதும் தஹஜ்ஜத் நேரத்துல, அவர் தொழப்போகக்கூடிய நேரத்துல, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல கூட இந்த பள்ளிய ஹயாத்தாக்கணும் என்று அவர் வெடிபட்டு மௌத்தாகிறார், ஷஹீதாகிறார். அன்பார்ந்தவர்களே, அப்படியான மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஊரு மூதூர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில நாங்க யூனிவர்சிட்டி இருக்கிற காலத்துல ஜுமாராத்திரிக்கு நானும் கசாலியும் எங்க மர்கஸுக்கு போற நேரம் இஷா தொழுகிட்ட போவோம். நாங்க அந்த நேரத்துல நிறைய மூதூரை சேர்ந்தவங்க கசாலியோட வந்து கதைக்கிறத கண்டிருக்கேன். வயது முதிர்ந்தவர்கள், அமலோட ரூஹானியத்தான மக்கள் இருந்த ஊரு. இந்த ஊர்ல வாழ்ந்த அந்த மக்களை 2000 நான் நினைக்கிறேன் 6, 7, 8 மாதிரி அடிச்சு விரட்டுறாங்க. இந்த ஊரை விட்டு இடம்பெயர்ந்து போங்கன்னு சொல்றாங்க. அந்த நேரம் எனக்குள்ளால வந்த ஒரு ஃபீலிங், இந்த சிறுபான்மையில் இருக்கக்கூடிய பயங்கரவாத கோஷ்டிக்கு பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படுறதுன்ற ஒரு அடிக்கல்லாக இது அமையுமா? இந்த ஈமானுள்ள மக்கள், அல்லாஹ்வோட கனெக்ஷனாக இருந்த இந்த மக்களுடைய இந்த கண்ணீர் இவங்களை சும்மா விட்டு வச்ச மாட்டாது இந்த எனக்குள்ளால ஒரு ஃபீலிங் அந்த நேரத்துல வந்துச்சு. அதே மாதிரி தான் 30 வருடங்களுக்கு மேல ஆயுதங்களை தூக்கி மத்த மக்களுக்கு பிரச்சனையோட உரிமைகளுக்காண்டி போராடின ஒரு இயக்கம் ஒரு வெறும் 9-10 மாசத்துல சின்ன பின்னமாகி அட்ரஸ் இல்லாம ஆகினது. இந்த மூதூர்லையும் இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய தோப்பூர்லையும் சாம்பூர்லையும் இருந்த முஸ்லீம் சமூகத்துக்கு அவங்க செஞ்ச அநியாயத்தின் அந்த அட்டூழியத்தின் வெளிப்பாடுதான். அது உங்களோட உள்ளாருடையும் இந்த சமூகத்தின் இந்த ஊர் மக்களுடைய தீனுடைய ஈமானுடைய பக்குவமும் தான் உங்களுக்கு அந்த வெற்றியை அன்றைக்கு கொண்டு வந்து தந்துச்சு. அன்பார்ந்தவர்களே, எங்கட முழு பிரச்சனைகள்ல நேரத்திலையும் நாங்க வந்து அல்லா இடத்துல கையேந்துவர்களாக இருக்கணும். சந்தோஷமாக இருந்தது. இந்த ஊர்ல உள்ள மக்கள் அதிகமானவங்க இடம்பெயர்ந்து பழைய மாதிரி அவங்க பழைய உள்ளுக்கு வந்து இந்த ஊரை திருப்பியும் ஆல்மோஸ்ட் டாக்டர் ஜாகிர் மாதிரி ஆட்கள் கொஞ்சம் வெளியில இருந்தாலும் அவங்க ஊரோட தொடர்புபட்டு, டாக்டர் ஜவாஹிர் ஊரை விட்டு வேற ஊர்ல இருந்தாலும் இந்த ஊர்ல மேல அக்கறை உள்ளவர்களாக இந்த ஊருண்ட பங்காளிகளான உங்களை வலுப்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி நிறைய வேலை திட்டங்களை செஞ்சுட்டு போறாங்க. ஆகவே இந்த 3CD அமைப்பு செஞ்சுட்டு போற இந்த சமூக பணிக்கு என்ற உலமார்ந்த நன்றிய இந்த ஊர் சார்பாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் அன்பார்ந்த உறவுகளே, நீங்க ஏந்த குடும்பத்துல நடந்த பிரச்சனை நேரத்துல
செஞ்ச துவாக்கள்ல பிரதிபலன். இன்றைக்கு நாங்க இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம்களாக நிம்மதியாக நோன்பு பிடிச்சோம், நிம்மதியாக தராவியை தொழுதோம், நிம்மதியாக நாங்க பெருநாள் கொண்டாடினோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் 2019 முதல்ல கிரீஸ்மேன் பிரச்சனை வேணுமா, ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து இந்த முஸ்லிம் சமூகத்தை அவங்க தீண்டிக் கொண்டே இருந்தாங்க. ஆனா நாங்க அவங்களுக்கு கொடுத்த அடி என்ன அடி? அல்லாஹ்வோட உதவியை கொண்டு கொடுத்த அடிதான். அல்லாஹ் இடத்துல நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கையேந்தினம். அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான். எங்களுடைய இருப்பை அல்லாஹ் பாதுகாத்தான். எங்களுடைய உரிமைகளை அல்லாஹ் பாதுகாத்தான். எந்த விதமான உயிர் சேதங்களும் இல்லாம, எந்த விதமான ஆயுதங்களூடாக போராட்டங்களும் இல்லாம நாங்க எங்களுடைய தாய்மார்கள் விதவைகள் ஆகல, தாய்மார்கள் தங்களுடைய மகன்மார்கள்ல யுத்தத்துல போய் இலக்கல்ல, நாங்க யுத்தம் செஞ்சு இன்னமொருத்தர் ரத்தத்துல எங்களுடைய உரிமைகளை வென்ற சமூகமாக இல்லாம நாங்க உணர்ச்சி பூர்வமாக அல்லாஹ் இடத்துல கையேந்துவதன் ஊடாக, அல்லாஹ்வை நெருங்குவதன் ஊடாக, அல்லாஹ்வோட உதவியை மாத்திரம் மையமாக கொண்டு இந்த சூழ்ச்சியிலிருந்து வெளியே வந்த சமூகம். நாங்க கதைகளாக கேள்விப்பட்டிருக்கோம். குர்ஆன்ல வார கதைகள், மூசா நபியுடைய கதை, இப்ராஹிம் நபியுடைய கதை, ஒவ்வொரு கதைகளையும் ராவையில கட்டில போனா புள்ளைகளுக்கு சொல்ற கதையாக நாங்க படிச்சிருக்கோம். ஆனா இலங்கையில வாழக்கூடிய முழு மக்களும், முழு முஸ்லிம் சமூகமும் இந்த அல்லாஹ்வுடைய இந்த அத்தாட்சிய சில நேரங்களில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசியல் பின்னணியில, அரசியல் களத்துல அவங்க எங்களுக்கு பேசுற நேரத்துல சொன்ன விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் 25 வருஷத்துக்கு மேல இவங்க ஆட்சியில இருப்பாங்க, எங்களுக்கு அம்பானைக்கு தருவாங்க, எங்களுடைய முஸ்லிம் சமூகத்துக்கு நிறைய கிடைக்கும், சப்போர்ட் பண்ண இல்லாட்டி என்று சொல்லி நாங்க சப்போர்ட் பண்ணது அல்லாஹ்வோட மட்டும்தான். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. இந்த உண்மையை தான் நான் உங்களோட பங்கு கொள்ளணுமே தவிர நாங்க எந்த அரசியல் ரீதியாகவோ, எந்த சமூக ரீதியாக உயர் அந்தஸ்துல அல்லது பொருளாதார ரீதியாகவோ நாங்க போராடல. நாங்க அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு வந்த பிரச்சனைகளின் போது நாங்க ஒன்று சேர்ந்தோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒத்துமை இந்த கவுத்தை இறுக்கமாக பிடிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு அல்லாஹ்வோட உதவி வரும். நாங்க பொறுமையை கொண்டும் தொழுகையையும் கொண்டு நாங்க வெற்றி கண்ட உம்மத்து. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். நாங்க வேற ஒன்றும் இப்ப இங்க வந்து மெஜிக் டாக்டர் ஷாஃபி செஞ்சு கிழிச்சது ஒன்றுமே இல்ல. டாக்டர் ஷாஃபி இருந்த நேரத்துல, மறியல் உள்ளுக்கு இருந்த நேரத்துல 20க்கு மேற்பட்ட அரசியல் தலைமைத்துவங்கள் எங்கட நாட்டுல முஸ்லீம்களை பிரதிநிதிப்படுத்துவதாக சொல்லிக்கொண்டு பாராளுமன்றத்தில் இருந்தவங்களோட நிலப்பாடு எப்படி இருந்ததுன்னு சொன்னா, யா நப்சி என்று மட்டும்தான் இருந்தது. எங்களை பாதுகாக்கணும், எங்களை ஃபைல பாதுகாக்கணும் என்று மட்டும்தான் இருந்தது. நான் யாரையும் குறை சொல்ல வரல, அரசியல்வாதிகளை குறை சொல்ல வரல. ஆனா இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய உதவிய நேரடியாக கண்ட உம்மத். இப்ராஹிம் நபியை நெருப்புல தூக்கி போட்ட நேரத்துல மலையுடைய மலக்கு வந்து, இதெல்லாம் கதை இல்லை அன்பார்ந்தவர்களே, இது ஈமானியத்தான விஷயங்கள். இந்த ஈமான் இதை நாங்க நம்பணும், இதை உறுதி கொண்டோம். அல்லாஹ் இடத்துல இருந்து ஒரு டெஸ்டிங் வருது. மலைக்கு பொறுப்பான நபி வந்து கேட்கிறாங்க, மலக்கு கொண்டு வந்து கேட்கிறாங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாமா, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் என்று அல்லாஹ் ஓடல் எடுத்துட்டு வந்தீங்க. இல்ல நான் ஓடி வந்தேன் என்று. அல்லாஹ் என்னோட இருக்கு, ஹஸ்புன் அல்லாஹ வனிமல் வக்கீல், அல்லாஹ்வே போதுமானவன், அவன் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி சொன்னாங்க. லைஃப்ல எங்களுக்கும் இந்த மாதிரியான நெருப்புகள் மூட்டப்படும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எங்க லைஃப்லயும் வரும். அது வெறும் கதை இல்ல. அந்த கதையில நபி அவங்க வெண்டு காட்டினது அவங்களோட லைஃப்ல அந்த நெருப்புலதான். எந்த அளவு பவர்ஃபுல்லான நெருப்பு, முலம் போடுறாங்க, அவரை கிட்ட வந்து வீசுறதுக்கு கிட்ட போய் தள்ளி விட இல்லாத மெஷின்ல இருந்து வீசுறாங்க, அவ்வளவு பவர்ஃபுல்லான நெருப்பு. அவங்க லைஃப்ல சொல்றாங்க, நிம்மதியா வாழ்ந்த காலம் அன்பார்ந்த தாய்மார்களே அந்த நெருப்புல வாழ்ந்த காலம் தான் என்று. எங்கட பார்வையில நெருப்பு சுடும், எங்கட பார்வையில நெருப்பு கொடூரமானது. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில, அல்லாஹ்வுடைய குதிரத்துல அந்த நெருப்புக்கு அல்லாஹ் அந்த நபிக்கு ராகத்தான கண்ணியமான வரலாறு பேசுத கியாமம் வரைக்கும் ஒரு படிப்பினை அல்லாஹ் உருவாக்கினான். இதே மாதிரி தான் இலங்கையில வாழக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகம் எந்த மாற்று கருத்தும் சொல்ல இயலாது, வேற எந்த சொல்யூஷனையும் சொல்ல இயலாது. எங்களுக்குள்ள ஒரே ஒரு தீர்வு அல்லாஹ்வை நாடுறது மட்டுமே தான். இந்த மெசேஜை தான் அன்பார்ந்த தாய்மார்களை உங்கள்கிட்ட நான் சொல்லணும். உங்களோட குழந்தைகளை அல்லாஹ்வோட கனெக்ட் ஆகின பிள்ளைகளாக நீங்க வளங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வோட கனெக்ட் ஆகுங்க. நீங்க திருப்பியும் பலில் ஆலிம்சா இருந்த காலத்துல மாதிரி கல்ச்சரலி, ஸ்பிரிச்சுவலி, ஆத்மீக ரீதியாக உங்களை தாய்மார்களை, உங்களுடைய மகள்மார்களை, உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய சொந்தக்காரர்களை அல்லாஹ்வோட தொடர்புள்ளவர்களாக நீங்க மாத்தினால், பள்ளியில அல்லது இந்த மாதிரியான சமூக பணிகள்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி செயல்படக்கூடிய ஒரு உம்மத்தாக நாங்க மாறினா, இந்த பெரிய சூழ்ச்சியில இருந்து எங்களை விரட்டி அடிச்ச நினைச்சவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடிச்சு விரட்டினான். எங்க வந்து தஞ்சம் பூந்தாங்க? உங்களோட கடல்ல வந்துதான் தஞ்சம் பூந்தாங்க.
அல்லாஹ் அவங்களோட பார்வைக்கு முன்னால இந்த கடல்ல வந்து ஒரு செக்யூரிட்டி ஜோன் உண்டாக்கி கொண்டு 25 வருஷத்துக்கு மேல எங்களை துன்புறுத்த நினைச்சவங்கள உங்களுக்கு கீழே உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்ட இல்லையா? இது உங்களாலையும் என்னாலையும் மேலுமா? நாங்க யுத்தம் செஞ்சு வெளில ஏழுமா? எங்களால் ஏழுமா? ஒரு நாள் மேலாது. ஆனா எங்களால் ஒன்றே ஏழும். அன்பார்ந்தவர்களே, நாங்க ஏதோ ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கான். இந்த ஈமானுடைய மெசேஜை மட்டும்தான் நான் செல்ல உங்கள்கிட்ட விரும்பினேன். எத்தனையோ ஊர்கள்ல இருந்து இந்த புக்கை லான்ச் பண்ணதை மையப்படுத்தி கொண்டு என்ன கூப்பிட்டாங்க. இந்த ஏரியால இந்த உண்மையாகவே உங்களோட சொந்தக்காரன் இந்த ஊர்ல இந்த புள்ளையில இருந்து இந்த சைஸ் வரைக்கும் எட்ரஸோட செல்லுத எங்களோட ஆஷிக் என்ன கிளாஸ்மேட் அவரோட வற்புறுத்தலின் பேர்ல வாரத ஒரு பாக்கியமாக கருதி பல வேலைகளுக்கு மத்தியில உங்களை சந்திக்கிறது, நீங்க எனக்காக துவா செஞ்சது வீண் போகல தாய்மார்களே. அது எனக்கான துவா அல்ல, உங்களோட புள்ளகள்ல எதிர்கால சந்ததிகளுக்காக வேண்டி நீங்க செஞ்ச துவா. இந்த வெற்றி வந்து டாக்டர் ஷாஃபி கிடைச்ச வெற்றி ஒன்று மட்டும் இல்ல, சத்தியமாக இந்த உம்மத்துக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு நிம்மதியாக வாழ்வதற்கு கிடைச்ச வெற்றி என்பதை நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்றேன். உங்களோட துவாக்கள் அல்ல வீணாக்கல்ல, உங்களோட துவாக்களுடைய பிரதிபலனை அல்ல இந்த சமூகத்துக்கு ஒரு நாளும் புறமுதுகு காட்டி தூக்கி வீசல்ல உங்களுக்கு பாக்கியமாக தந்திருக்கிறான். நாங்க கடைபிடிக்க வேண்டிய ரூல்ஸ் என்னண்டா, நாங்க வந்து அல்லாவோட கனெக்ட் ஆகுறது, அல்லாவோட எங்களோட குழந்தைகளை கனெக்ட் பண்றது, தொழுகையோட கனெக்ட் ஆகுறது, அல்லா இடத்துல இந்த உதவிகளை கையேந்தி கேட்டா எங்களுக்கு வந்து சேரக்கூடிய அந்த ஃபீலிங்ல அந்த இமோஷனை நாங்க தொடர்ச்சியா வச்சு கொண்டு இருக்கிறது. அந்த காலத்துல எங்கட ஊர்களையும் தாய்மார்கள் இருந்தாங்க, முக்காடு போட்டு இந்த அளவுல மூடிக்கொண்டு தஸ்பியோட இருப்பாங்க. அவங்க அல்லாவோட கனெக்ட் ஆகி இருந்தாங்க. எங்கட இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல நாங்க இந்த பாத்வேய விட்டு அல்லாவோட கனெக்ட் ஆகிறத விட்டு அல்லாவோட உதவியை விட்டு வேற பாத்வே வேற சொல்யூஷன் தேடினோம்டா அல்லாஹ் மீண்டும் எங்களை சோதிப்பான். மீண்டும் எங்களுக்கு சோதனைக்கு வெற்றி வரணும் என்றா நாங்க வென்றவர்களாக ஜெயம் பெற்றவர்களாக அல்லாஹ்வோட நெருக்கம் உள்ளவர்களாக எங்களையும் மாற்றிக்கொண்டு எங்களுடைய அடுத்த சந்ததிகளையும் அல்லாஹ்வோட கனெக்ட் டாக்டர் ஆகட்டும் இன்ஜினியர் ஆகட்டும் அன்பார்ந்த தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய அல்லாஹ்வோட தொடர்படக்கூடிய அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை கட்டியெழுப்புவோம். திருப்பியும் இந்த மூதூர உயிர் பூட்டுவோம். நாங்க வெளியில இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட மூதுருண்ட அந்த அன்பு உள்ளங்கள் வெளிநாடுகள் இருந்து சில நேரங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருப்பீங்க. இங்க இருக்கக்கூடிய தேவைகளை, இங்க இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை வலுவூட்ட, இந்த சமூகத்தை திருப்பியும் அல்லாவோட ரீகனெக்ட் பண்ற அந்த ப்ரொசஸ்ல உங்களோட போதிய அளவு உங்களோட உதவிகளை இந்த சமூகத்துக்கு செய்யுங்க. இந்த ஊரை கட்டி எழுப்புங்க. மீண்டும் ஸ்பிரிச்சுவலி ஆத்மீக ரீதியாக அல்லா இடத்துல கையேந்தினால் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சமூகமாக முழு இலங்கையிலும் வாழக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகம் அக்கறை உள்ளவர்களாக, இந்த நாட்டின் மேல பண்பு உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, நாங்க எங்கட தோல்வி எப்ப ஆரம்பிக்கும்டா நாங்க இந்த இனவாதம் என்று சொன்ன விஷயத்தை எங்களுக்குள்ளால் எடுப்போம்டா நாங்க முழு மனித சமுதாயத்திற்கும் சேவை செய்வதற்காக வேண்டி வந்தவங்க தான் தவிர நீங்க உங்களோட ஊர்ல ஒரு டாக்டரை ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறீங்க. எங்கட முஸ்லிம் சமூகம் மூத்தூர்ல உள்ளவங்களுக்கு மட்டும் வேலை செய்ய அனுப்பல. இன்னைக்கு யூகேலையும் வேலை செய்யறாங்க, ஒமான்லையும் வேலை செய்யறாங்க. முழு உலகத்தில் இருக்கிற மனித சமுதாயத்துக்கும் வலுவூட்டுவதற்காக வேண்டி, உதவி செய்வதற்காக வேண்டி, சேவை செய்வதற்காக வேண்டித்தான் உங்கள இருந்து உங்களோட அடுத்த ஜெனரேஷனை நீங்க உண்டாக்குறீங்க. ஆனா அன்பார்ந்த தாய்மார்களே, இந்த நாள் என் லைஃப்ல மறக்க இயலாத ஒரு நாள். உங்களை எல்லாரையும் சந்திச்ச நாள். நீங்க எல்லாரும் என்ன பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க. நான் ஒரு சாதாரணமான மனுஷன் தான். நான் ஒரு சிம்பிளான ஆள். நான் மிச்சம் சிம்பிளா இருக்கிறத விரும்புற மனுஷன். இந்த அமைப்பெல்லாம், இந்த ஆர்கனைசிங் கமிட்டி, இந்த அமைப்புல நான் இப்படி ஸ்டேஜில் வந்து இருக்கிறதுக்கும் சத்தியமா விரும்புறது இல்லை. உங்களோட இருக்கணும்னு விரும்புறாள். ஆகவே உங்களோட துவாவுக்குரியவனாக மௌத் வரைக்கும் இருக்கணும் என்று விரும்புகிறேன். உங்களோட சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையின் போது உங்கள் ஒருத்தனாக, உங்கள ஒரு கூட பிறந்தவனாக, உங்களோட துவாக்களுக்குரியவனாக, உங்களோட துவாக்கள் நீங்க கேட்ட ஒவ்வொரு துவாவும் பாலாகல்ல. நீங்க கேட்ட அந்த துவாக்கள்ல பிரதிபலன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு முன்னால நின்று பேச வச்சிருக்கிறான் அல்லாஹ். எதிர்காலத்திலேயும் இந்த சமூகத்தின் தேவைகளின் போது இந்த சமூகத்துக்காக வேண்டி அல்லாஹ் என்ன அர்ப்பணிப்போட செயல்படுத்துறதுக்கு சந்தர்ப்பத்தை தரணும். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த இந்த 3CD நிறுவனத்தின் அமைப்பாளர்கள், என்னுடைய அன்பு சகோதரர் ஆஷிக் உட்பட இங்கு வருகை தந்த அத்தனை தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும், எதிர்காலத்துல கல்வியில மேன்மை அடையக்கூடிய இந்த மூதூரை மையப்படுத்தி இந்த இலங்கையில முழுக்க பல சேவைகளை செய்யக்கூடிய ஒரு ஊராக, அல்லா இடத்துல கபூல் செய்யப்பட்ட ஒரு ஊராக இந்த ஊர் எதிர்கால சமூகம் உருவாகணும் என்று உளப்பூர்வமாக துவா செய்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இதுவரை மிக அழகாக நடந்த கால வாழ்க்கையை வழிநேரம் மூன்று பகுதிக்கு வருகை தந்து மக்களோடு கட்டாயம் நாம் தெரிந்து கொள்வதோடு அழைப்பை ஏற்றி இங்கு வருகின்ற கொரோனாவைக்கு கல்வியை சார்பாக நம்மான நடிகரை தெரிவித்துக் கொள்வது இங்கிருந்து நாளை வரை கலந்து கொள்கிறார். பதிவாயில் விசாரணையை தொடர்ந்து நிகழ்வு சாணித்தியாகி மற்றும் வரலாறு ஆசிரியர் இடம்பெறுவதோடு நாளை காலை மக்கள் கல்வி வெளிநடந்த மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வும் இடம்பெறுகின்றது. அதே நேரம் நாளை உள்நாட்டை தொடர்ந்து பெரிய வாயிலில் ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆங்கிலத்தானது. அதே போன்று நாளை இரவு உறுப்பினர்கள் அந்த 2 மணிக்கு அங்கே மாணவர்கள் 3000 பெற்றோர்களுக்காக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி மாணவர்களிடையே பல்வேறு மாற்றங்களை அவருடைய நண்பர் ஆசிரியராக அவருடைய வளர்ந்து இருக்கிறது. ஆகவே அனைத்து நிறுவனங்களும் தன்னுடைய ஒத்துழைப்புகளை வழங்குமாறு போட்டுக்கொண்டு அடுத்ததாக அநீதிக்கு எதிரான போராட்டம் என்ற அந்த நோயை எழுத்தாளர் அவர்களை வந்து நம்ம வெளியாக்குமாறு போகிறோம். அமைப்பின் தலைவர் அவர்களே, முன்னாள் அதிகாரி தியாகீஸ்வர் அவர்களே, டாக்டர் ஆசிக் மாத்தியா அவர்களே, சகோதரர் ஆசிரியாக அவர்களே மற்றும் இந்த அமைப்பின் அவர்களே, நிறுவனத்தினரே, இங்கே வருகை தந்திருக்கும் பெண்களுக்குரிய ஆளுநர்களே, ஆளுநர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாரையும் எல்லாம் வந்த அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் இன்று செய்தவர்களாக நான் இருக்க மாட்டாங்க. காஃபி பற்றின புத்தகத்தை எழுதிய என்பதற்காகத்தான் அடைந்து வந்திருக்கிறோம். அதுக்காக புத்தகத்துக்கு சரியா? ஆனா புத்தகம்
இந்த புத்தகத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புத்தகங்களை இந்த வாழ்நாளை அது புத்தகத்தை நீங்க வாசி பார்க்கணும். ஒவ்வொரு வாசி பார்த்தா அது விளங்கு. அப்ப அது நல்லதா இல்லதா இல்லையா அது கூட பொறுத்தது, அதுக்காக வரல. ஆனால் இந்த புத்தகத்தை நான் நிறைய நடக்கிறேன். ஒன்று இருக்குது, நாம ஒன்றையுமே எழுதிக்கிறேன். சரியா? வெள்ளக்காரன் பிறந்த காலத்துல, அதுக்கு முந்தினவன் பிறந்த காலத்துல, அதுக்கு முந்தினவன் பிறந்த எல்லாம் 2020 அடிக்கிதான் இல்லை. நாம ஒன்றையுமே எழுதி வைக்கல. நமக்கு கொஞ்சம் அடிமட்டில் போகுதுதான் சரி. இப்படித்தான் நாம வாழ்ந்து இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நான் நேரடியா சொல்லுவேன் மனசுல பண்றப்ப. சரிதானே? அப்ப நான் அவனுக்கு சொன்னேன், டாக்டர் இது உங்களுக்கான புத்தகம் அல்ல, இது ஒன்றைக்கான புத்தகம். இது என்னுடைய பங்களிப்பு, உங்களோட பங்களிப்பா நீங்க 5 வருஷம் இந்த புத்தகம் எழுதிக்கிறோம். தெரியுமா? யாருக்கு முதல்ல நாங்கள் சந்திச்சதே ரகசியமா தான். அவரை வெளியே விட்டு 2-3 வீக்ஸ்ல ரகசியமாக கொழும்புல ஒரு டாக்டர் வீட்டுல சந்திச்சேன். இதைக்கு சொல்ல மாட்டேதான் எங்கள் சரிதானே? இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா எழுதி இந்த பிரச்சனை முழுமையும் அந்த புத்தகத்தை அப்படியே குழந்தைங்க அழகாக அது நம்ம நிறைய பேர் அந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு அவங்களோட சொந்த கருத்தை சொல்லிக்கிறாங்க. உபைதுல்லா சார் வந்திக்கிறாரோ தெரியா இல்லைன்னா, உபைதுல்லா சார் புத்தகத்தை அழைப்பிச்சு எடுத்துட்டு அவர் வாசிச்சுட்டு, உபைதுல்லா சார் உங்களுக்கு தெரியுதுன்னா பிரபல எழுத்தாளர், இலங்கையின் பிரபல சிறுகதை எழுத்தாளர்களில் ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறாரு அமானுல்லா சார். அவரு சொன்னாரா, டாக்டர் ஷாபிர வைஃப்ல 4 அத்தியாயத்தையும் டாக்டர் ஷாபிய சொல்ற மாதிரி இருந்தா இந்த புத்தகம் ஒரு நல்ல நாவல் என்று சொன்னார். நல்ல நாவல்ண்டா அதுக்குள்ள ஃபைட்டு லவ் சீன் ஒன்றும் கிடையாது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். கதைண்டா கண்ணீர் மட்டும் நடந்துட்டு நிறைய பேர் ஆவேசம் வரும். சரியா? ஆனா யாருடைய கோபத்தை தூண்டுவதற்கும் நாங்கள் செய்யணும். என்ன செய்தேன் என்று சொன்னால், நான் உணவு காலம் எழுதி கொண்டிருக்கிறேன். நீண்ட காலமாக ஊடகவியல் துறையில் இருந்திருக்கிறேன். தொலைக்காட்சியில, ரேடியோவில் எல்லாம் கடந்த காலங்களில் நிறைய செய்திருக்கிறேன். ஆனா இந்த மாதிரியான ஒரு வேலை செய்யறதுக்கு ஏன் யாரும் முன்வாரதில்லை என்கிற பிரச்சனை. ஒரு ஊடகவியலாளர் டெல்லியில அவரை பிடிச்சி போட்டு அடிச்சு பொண்டாட்டிக்கு முன்னுக்கு வச்சு அவரை நிர்வாணமாக வச்சு பிள்ளைகளுக்கு முன்னுக்கு வச்சு இப்படி எல்லாம் செய்து அவரோட புத்தகம் எழுதுறார். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய படிச்சிருக்கிறேன். ஆகவே நான் நினைச்சேன், ஷாபிர செய்தி வெளியே வரணும், எல்லாருக்கும் தெரியணும், செய்தவன் வைக்கப்படணும். செய்தவன் வெக்கப்படுறதுக்கு நாக்கு பிடிங்கிற மாதிரி எங்கடாவும் கேள்வி கேட்கும். ஒரு ஆவேசம் எனக்கு இருந்தது. சரியா? பட்டாணிச்சூர் செய்தி ஞாபகம் இருக்கா? சம்பவங்கள் அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பட்டாணிச்சூர்ல என்ன நடந்தது தெரியுமா? இல்லனா பின்னுக்கு போகணும். நீங்க எழுதல் சரிதானே? அப்ப இவ்வாறு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. மூதூர் சம்பவத்துக்குள்ளதான் அதுவும் வரும், பட்டாணிச்சூர் சம்பவம் அதுக்குள்ளதான் வரும். சரிதானே? அப்ப நிறைய விஷயங்கள் விடுபட்டு எனக்கு தந்த நேரம் குறைவு. நான் முடிச்சு போகிறேன். என்ன புத்தகம் கொண்டிருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வேணும். இவ்வளவு பெண்களை நிறைஞ்ச ஒரு சபையில ஒருவாகி நன்றி தான் முதல்ல பேசுறேன். அதுக்காக அந்த அமைப்பை நான் பாராட்டுறேன். அதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லுவாங்க, சத்தம் இல்லாம உட்கார்ந்து பாருங்க, இல்லாட்டி எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறீங்க.
வெரி நைஸ், வெரி குட். சரியா? வாழ்க்கையில மறக்கவே இல்லாத ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நடந்தீங்க. சரியா? நாங்க கூட்டங்கள் நடத்தினா, குழந்தை எல்லாம் கூட்டம் நடத்தினா பெண்களுக்கு சொல்லி ஒரு 3 வரியை ஒதுக்குவோம். சரியா? பார்த்தா புத்தகம் ஃபங்க்ஷன் நடக்கிற நேரம் ஒரு ஆள் உட்காந்துப்பா, அவன் பிள்ளைய கூட்டிட்டு வந்துருப்பா, பக்கத்து ஒரு கொடியனை வந்துருப்பா, அவன் நொய் நொய் நொய்ன்னு கட்டிக்கிட்டே இருப்பான். புறா கொஞ்சம் நேரம் பார்த்தா 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, அவ்வளவுதான். இதுதான் 4 மணிக்கு என்ன சொல்லிட்டாங்க, 4 மணிக்கு வாங்கணும். நான் 4 மணிக்கு டான் வந்தா உத்தரவு இல்லை. ஒரே ஒரு பொண்ணு சகோதரி இருந்தா, உடம்பு இப்படி திரும்பி திரும்பி பார்க்கிறோம், வருது 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 வருது, எங்கிருந்து தான் போறாங்களோ. எனக்கு பெரிய சந்தோஷமாய் உண்மையிலே. நான் இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்ட நேரம் முடியுதுன்னு நினைக்கிறேன். 2 விஷயம் தான் கணக்கு இல்லை. நான் சில கேள்விகளை உங்களுக்கு முன்வைக்கிறேன். இவ்வளவு பெண்கள் இருக்கிற சந்தோஷத்துல பேசுறேன்னா அது நீங்க எப்படி விளைவிக்க முடியுங்கன்னு அடுத்த விஷயத்தை சொல்ல கூட வளர்ந்தோம். கல்லணி அரபு கல்லூரி, மகளிர் அரபு கல்லூரி துவங்கி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 நூற்றாண்டு 75 வருஷங்கள் இருக்கும் நினைக்கிறேன். சராசரி வருஷத்துக்கு 25 பிள்ளைகள் என்று பார்த்தாலும் இத்தனை பேர் இதுவரை வெளியாயிருப்பாங்க. இது தவிர இப்ப முஸ்லிம் கிராமங்கள்ல அடர்த்தியாக உள்ள எல்லா முஸ்லிம் கிராமங்களிலும் பெண்கள் மதரசா இல்லாத ஒரு ஊர் கிடையாது. நான் கேட்கிறேன், இவங்கெல்லாம் எங்க? நீங்க வழங்குற மார்க்க தீர்ப்பு எங்க? உங்களோட குரல் ஏன் வெளியே வாரதில்லை? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு மறுபடியும் அவங்க மட்டுமில்ல, இப்ப நிறைய சட்டத்தரணிகள் வந்திருக்கிறாங்க, வைத்தியர்கள் வந்திருக்கிறாங்க. சரியா? நான் இன்னும் சிரிக்க சிரிக்க பேசுவோம், குத்தலாம் பேசுவேன். அதனால நான் அதை தவிர்த்துக்கிறேன். சரி, நான் உங்களோட குரல்களும் வெளியே வரணும். இணைந்து செயல்படுங்கள் என்று கேட்டுக் கொள்கிறேன். பேசிட்டு போனோம்னா சில நேரம் வில்லங்கமான பேச்சதான் வந்து போகணும் பயம். சரிதானே? வட அமெரிக்காவிலே பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க மார்க்க கல்வியை படிச்சுக்கிறாங்க, பொது கல்வியை படிச்சுக்கிறாங்க. 2லையும் தொங்கல் வரைக்கும் படிச்சுட்டு பார்த்தா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு நாளே கூப்பிடுறாங்க. ஒரு நாள் இல்லை, 2 நாள் 3 நாள் இப்படிதான் பெரிய கூட்டம். அது போராட்டம். அங்க அவங்கள்ட்ட மிக முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு, ஆண்களையும் கூப்பிடுறாங்க, பெண்களையும் கூப்பிடுறாங்க, பேசுறாங்க. பாருங்க பேச்சு. நாம் எங்க குத்துபா மொழியில கேட்டது எல்லாம் நித்திரவார பேச்சு தான் குத்துபா. அந்த பெண்கள் பேசுகிற மார்க்கத்தை பேசுகிற அழகு இருக்கிறதே புள்ளி மாறாக. அவர்களில் 10 பேருடைய உரைகளை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். சரிதானே? அந்த புத்தகத்துல ஒரு 30 புத்தகம் நான் கொண்டிருக்கிறீங்க. சின்ன வேலை தான் அது. உங்களுக்கு விருப்பம்னா நீங்க அதை எடுத்துட்டு போய் வாசிங்க. அதுக்குள்ள எங்கட எல்லைக்கு தாண்டாம எப்படி ஒரு தேசத்தோடு இணைந்து பயணிப்பது என்பது சம்பந்தமாக கலாநிதி சூசி இஸ்மாயில் சொன்னோன்னு நம்மட என்னவானது மறுவசமா இதுதானே நாம யோசிக்கிறது. அவங்க அகதிகளா வந்தவங்க, முஸ்லிம் ஃபேமிலி, அமெரிக்காவில் வாழ வேண்டும், படிக்க வேண்டும், பிள்ளைகள் நல்ல வேலைக்கு வர வேண்டும். முஸ்லிம் பேரை வச்சா ஆபத்தாகிரம் பண்றதுக்காக சூசி இஸ்மாயில் ஒரு பிள்ளைக்கும் லூசி இஸ்மாயில் ஒரு பிள்ளைக்கும் வச்சிருக்காங்க. சரியா? இது சரி. இவ்வளவுதான் சொல்றதுக்கு இருக்கிறது. கடைசியாக ஒரு உருது கவிதை வசனத்தோடு முடிக்கிறேன். சிப்பிக்குள் வாழ விரும்பாத மழைத்துளி ஒருபோதும் முத்தாக மாற முடியாது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. இதுவரை டாக்டர் சாபின் அநீதிக்கு எதிரான போராட்டம் உட்பட பல்வேறு நூல்களை எழுதி இலங்கையில் புகழ்பெற்ற அஸ்ரப் ஹாமிஸ் அவர்களுக்கு திருச்சி நிறுவனம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும், அடுத்ததாக இந்த நூல் விநியோகத்தினை செய்யலாம் நினைக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது நூலினை இங்கே வழங்கி வைக்க
அதிலும் அது தொடர்பான விவரங்களை இங்கே சமர்ப்பிக்க அந்த திருச்சி அமைப்புடைய தலைவர் கே சாய் டாக்டர் அன்போடு அழைக்கிறேன். இந்த நூலை யாரும் பெற்றுக்கும் முதலாவது நூலை யாரும் கொடுக்குறங்க ஒரு கேள்வி எங்களுக்கு இருந்தது. அதுக்கு யாரும் பொருத்தமான ஆள் வந்து நான் நினைக்கும் போது எங்கள் மனசில் வந்த ஒரு விஷயம், அதே போல் எங்கள் கமிட்டியும் அதை எக்ரி ஆகிட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. பிரபல எழுத்தாளர், அதுபோல் எங்களோட அசோக் வந்து பிரபல விதவை எழுத்தாளர், அதே போன்று பிசிடி அமைப்போடு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாக தண்டு நேர காலங்களை ஒதுக்கி அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய இக்கட்டான நிலைமையில் வேஸ்ட் பண்ணி பிசிடிக்காக உழைத்த ஒரு ஓய்வு நிலையில் உள்ள ஒரு நபர். அதே போல் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு தமிழ் ஆசிரியராக இருந்தவர், இன்னும் எழுத்துக்கொள்ள வந்து தான் இருக்குது, தமிழ் ஆசிரியராக இருந்தவர். அதே போன்று பிசிடியால் நினைவு மலர் கொண்டு வெளியிட்டிருந்தோம், முனீர் பிஹெச்டி சம்பந்தமான அந்த நினைவு மலரை தொகுப்புறத்திலேயும் அது முக்கிய பங்காற்றியும். அதுபோல அக்பரை கவுண்டன் சம்பந்தமாகவும் ஒரு நினைவு மலரை நாங்கள் வெளியிட இருந்தோம். ஆனால் அதுக்கடையில் வேறொரு அமைப்பினால் அது வெளியிடப்பட்டது. அதற்கும் தனது பங்களிப்பு செய்தவர். அதேபோல் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய முன்னாள் அதிபர் மம்ஜியமுடைய வாழ்க்கை குறிப்பையும் எழுதிய ஒருவர் தான் எங்களுடைய மதிப்புக்குரிய பிசிடியுடைய முன்னாள் சிரேஷ்ட உப தலைவரும், அதே போன்று பொருளாளராக முன்னியத்தை மூத்தானது பிறகு பொருளாளராக இருந்து இந்த விடயங்களை எல்லாம் கவனித்த ஒரு சிரேஷ்ட மூன்று மகன் தான் எங்கள் அம்மானுடைய. அவரை நாங்கள் பல சந்தர்ப்பங்கள் வாங்க நீங்கள் இப்போ ஓய்வாக தானே இருக்கீங்க, உங்களுக்கு பாராட்டு ஒரு காலமும் அவர் வாழ இல்லை, வரமாட்டார், இல்லை நீங்கள் நம்மளை உடுங்க என்ன சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு எப்படியாவது ஆளை கொண்டு வந்துட்டோம் என்றால் அந்த இதுக்கு சரியான பொருத்தமான ஆளாக நான் கருதின தலைங்கிற அன்பு கட்டளைக்கு அடிப்படைந்து இன்றைக்கு வந்துட்டார். அவருக்கு நாங்கள் அவர் செய்த சேவைகளை பாராட்டி இதுவரைக்கும் நாங்கள் சந்தர்ப்பங்கள் வரும்போது ஒருத்தருக்கு பாராட்டுகள் செய்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இப்போ அமனசர் இங்கே கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தீங்கன்னா அது வாழ இல்லை, பாராட்டு இல்லாமல் அந்த அவங்க கௌரவிக்கு பொறுமையில கடைசி வர மாட்டார். ஆகவே அவரை முதல் பிரதியை வாங்கறதோட அவருக்குரிய ஒரு கௌரவத்தை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அந்த வகையில் இந்த முதலாவது அவருக்கான புத்தகத்திலே அசோக் ஷியாபின் அவரை வழங்கியிருக்கின்றோம். அவருக்கான ஒரு பொன்னாடையை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். அதனை எங்கள் ஆசிரியர் மிசார் அவர்களை போட்டு வழங்கி அவருக்கு இந்த ஒரு நினைவு சின்னத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். அதனை மதிப்புரிய டாக்டர் ராஜி அவர்களை வழங்கியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களது பிசிடியின் அமைப்போடு முன்னாள் உறுப்பினர் ஷரீப் அவர்களையும், அதே போன்று எங்களது செயலாளர் எங்கள் புகாரி அவர்களை ஸ்டேஜுக்கு வருத்தவர் சன்பரா மஜூன் சார், மற்றது முஸ்லீம் சார் வாங்க, எங்களோட பிசிடி முக்கியமானவங்க. இதற்காக நூல் விநியோகம், அதற்கு பின்னர்
ஆசிக்க மியாசர் அவர்களுடைய உரையும் இருக்கின்றது. எனவே இங்கே பெயர் கொடுக்கக்கூடிய பிரமுகர்கள் உடனடியாக வந்து அந்த நூலினை பெற்றுக்கொள்வதோடும் இந்த நூலினை வழங்கி வைக்க டாக்டர் சாபித் யாப்தீன் அவர்களையும் மற்றும் எழுத்தாளர் அசப் யாப்தீன் அவர்களையும் பத்திரிகை அமைப்புடைய தலைவர் எம் சாய் டாக்டர் அவர்களையும் பரவாளர் ஆசிக்க மியாசர் அவர்களையும் டாக்டர் சாபி அவர்களுடைய தந்தையார் அவர்களையும் சிசிடி அமைப்புடைய இணைப்பாளர் மகிழ்ச்சர் அவர்களையும் செயலாளர் முத்துக்கள் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த நூலினை பெற்றுக்கொள்ள நூல் தொழில்நுட்ப பிள்ளையின் தலைவர் சபல் மாடி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முன்னாள் பொறுப்பாளர் அரசியல் அவர்களை என்போடு அழைக்கின்றோம். துணியா உயர்கல்வி பணிப்பாளர் அப்பா சிடி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதிபர் மாய்சர் அவர்களை அழைக்கின்றோம். நபீர் இன்ஜினியர் அவர்களை அழைக்கின்றோம். நவா பிரதேச சபை உறுப்பினர் விசான் அவர்களை அழைக்கின்றோம். ஆசிரியர் அப்துல்லாசர் அவர்களை அழைக்கின்றோம். சமூக நஷ்டம் சாமிக்கும் அவர்களையும் அழைக்கின்றோம். முன்பு பெரிய பள்ளிவாசல் தலைவரும் அனைத்து பள்ளிவாசல் சம்மேளன தலைவர் சபாபாக்கியார் அவர்களை அழைக்கின்றோம். ஓய்வு பெற்ற எஸ்எல்எஸ் அதிகாரி எஸ்எல் சதீஷ் அவர்களை அழைக்கின்றோம். திருச்சி அமைப்புடைய முன்னாள் செயலாளர் பாரதியர் அவர்களை அழைக்கின்றோம். மன்னூர் வன்ச வங்கியர் அவர்களை அழைக்கின்றோம். மூல பிரதேச செயலாக உதவி பிரதேச செயலாளர் ரோசானா மேடம் அவர்களை அழைக்கின்றோம். சபா சடபண்ணி அவர்களை என்போடு அழைக்கின்றோம். மகன் அவர்களை வந்து இந்த நூலை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டோம்.
சரி. வைத்தியர் கசாய கட்டுறவர்களை வந்து பெற்றுக் கொள்ளுமாறு சொல்லுகின்றோம். வைத்தியர் கசாய கட்டுறவர்களை வந்து சாதினால அவர்களை வந்து நூலை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நூலினை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். இந்நிகழ்வு முடிந்தது பின்னர் இன்னும் சிலருக்கும் அந்த நூல்கள் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் நமது இதுவரை இந்த நூல் பிரதினை பெற்றுக்கொண்ட அனைத்து சகோதரருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நூலின் பெறுமதி 700 ரூபாய் பெற விரும்பக்கூடிய சகோதரியர் இந்த நிகழ்வு முடிந்ததன் பின்னர் இந்த நுழைவாயில் பகுதியில் அந்த நூலினை பெற்றுக்கொள்ளலாம் என பெருமதியான நூலை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அந்த நேரத்தை கருத்தில் கொண்டு தான் குறிப்பிட்டாங்க கொடுத்துருக்கிறோம். எல்லாரும் வீட்டிலையும் விற்க வேண்டிய நூல் இது. ஏழுமான ஆட்கள் இன்றைக்கு ரெடியாக வந்த ஆட்கள் நாங்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே இந்த புக் இருக்குது வந்து வாங்கிக்கொள்ளலாம். இன்றைக்கு ஸ்பெஷல் ப்ரைஸாக 800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 800 ரூபாய் இல்லாட்டி 950 தான் ஹோட்டல். அது வந்து ஒவ்வொரு காலேஜில் வந்து புக் இன்ஷால்லாம் எல்லாரும் வாங்கிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆளும் வீட்டிலையும் விற்க வேண்டியது ஓகே. நன்றி. அடுத்ததாக பிரபல தெலுங்கு ஊக்குவிப்பு வளவாளர் நூலிலே பரிச்சயமாக பல்வேறு சேலமர்களை நடத்திய ஆசிரியர் வியாசர் அவர்களை வந்து உரையாற்றுமாறு வளர்க்கிறேன். إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் எல்லாம் இவை படைத்த படைப்புகளுக்குள் மனிதர்களாகவும் படைத்து அந்த மனிதர்களுக்குள் ஈமானை சுமந்த பாக்கியத்தை பெற்றவர்களாகவும் படைத்து அந்த ஈமானை சுமந்த பாக்கியத்தை பெற்றவர்களுக்குள்ளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தாகுமே படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே புகழெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நரகத்தின் விளைந்திருந்த சமூகத்தை இழுத்தெடுத்து சுவர்க்கத்தின் பாதையில் செலுத்தி வாழ்கின்ற பொழுதே சுவர்க்கம் இருக்கின்றது என்று சொல்கின்ற அளவுக்கு உலகத்திலே மனிதர்களை உருவாக்கிவிட்டு போன இம்முயலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அவர்களை பின்பற்றிய அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தார்கள் சஹாபா தோழர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற பின்பற்ற போகின்ற எல்லா நல்லுள்ளங்களும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும். நேரத்தை கருத்தில் கொண்டு பொதுவாக நான் விரிக்கின்றேன். பெருமதிப்புள்ள உலமாக்கள் உட்பட என் அருமை நண்பர் ஷாபி ஷிஹாப்தீன், டாக்டர் கேம் ஜாஹிர், எழுத்தாளர் அஷ்ரப் ஷிஹாப்தீன் உட்பட இருக்கின்ற எல்லா பிரமுகர்களையும் ஷாபி டாக்டருடைய அன்பு தந்தை ஷிஹாப்தீன் அங்கல் உட்பட இருக்கின்ற எல்லா பெருந்தகைகளையும் அன்புடன் கௌரவத்தில் விழிக்கின்றேன். தாய்மார்களை விழிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் பேச வேண்டும் என்ற உத்தரவு வந்து அசையக்கூடாது என்பது நேயர் விருப்பம் என்பது போல இன்னைக்கு நான் பேசுகிறவங்க எடுபடுமோ இல்லையோ எனக்கு தெரியாது. காரணம் வளமையா நான் பேசுறப்ப எனக்கு ஒரு தைரியம் வரும், சாமி கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. நான் கடைசியா பேசுறேன். இதுல லைட்டு கடைசியா ஒரு ஃபில்லிங் த பிளாங்க் மாதிரி டாக்டர் பேசுறதுக்கு போறோம். அஷ்ரப் ஷிஹாப்தீன் எழுத்தாளருடைய அந்த சுவாரஸ்யமான அந்த சுருக்கமான அந்த பேச்சுக்கு பொறுவு என் பேச்சு எந்த அளவுக்கு எடுப்படுமோ தெரியாது. நான் ஒரு சுருக்கமாக உங்களுக்கு ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நம்முள்ள தாய்மார்களே, டாக்டர் ஒரு விஷயத்தை சொன்ன மட்டும் ஒரு விஷயத்தை கட்டாயம் சொல்லுங்க. இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் தாய்மார்கள். இவ்வளவு வந்ததற்கு பின்னாலும் ஒரு தாய் குலத்தின் பங்களிப்புக்காக அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு பாக்கியமாக இது இருக்கலாம். அதுதான் டாக்டர் நான் அத்தியாயத்தில் இருக்கின்ற பொழுது போல டாக்டர் ஷாபி ஷாஹினுடைய மனைவி மிஸ்ஸஸ் இமாரா டாக்டர் உடைய பங்களிப்பு அவருடைய அந்த கஷ்டமான நேரத்தில் இருந்தது. அது அல்லாஹ் தஆலா மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். எத்தனையோ நடைப்பயணங்கள், எத்தனையோ முறைகள், எத்தனையோ மன கஷ்டங்களுக்கு பின்னால் ஏற்பட்ட போராட்டங்களுக்கு பின்னால் அந்த மனைவியுடைய தியாகத்திற்கு பின்னால் கிடைத்த ஒரு பரிசாக அல்லாஹ் தஆலா அவருக்கு பல பாக்கியங்களை கொடுக்க தொடங்கினான்.
அது ஒரு பாக்கியமாகத்தான் இன்று இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். அது டாக்டர் இமானாவும் வந்து பார்த்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். அன்புள்ள தாய்மார்களை, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோம் உங்களிடம் தெரியுமா? நாங்கள் 30 ஒரு மூதூரை கனவு காண்கிறோம். 30 மூதூர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்கிறது. நீங்கள் யோசிக்கலாம், இப்படியெல்லாம் கனவு கண்டு நனவாக்கிக் கொள்ள முடியுமா என்று. நாங்கள் கனவை காண்கிறோம். அந்த கனவை நனவாக்குவதும் இல்லாமல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்ற விடயம், எங்கள் கையில் இருக்கின்ற விடயம் அல்ல. ஆனால் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும், எங்களால் முடியும் என்று. நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுது ஒருவேளை எங்களால் அதை சாதிக்க முடியாவிட்டால் எங்கள் பரம்பரையை கொண்டாவது அல்லாஹு தஆலா சாதிப்பான். அப்பொழுது நாங்கள் மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்பொழுது எங்கள் மன்னரையை வந்து சந்திப்பதற்காக எங்களது பிள்ளையின் பிள்ளை வரும். அந்த பிள்ளையின் பிள்ளை வந்து உங்களோடு உறவாடும். யா அல்லாஹ், இது என்னுடைய உம்மாவின் மன்னரை, இந்த தாயை பெற்றெடுத்த தாயின் மன்னரை, என் தந்தையின் தாயின் மன்னரை இறைவா, நான் இன்னொரு வைத்தியராக இருக்கிறேன், ஒரு பொறியாளராக இருக்கிறேன், ஒரு கணக்காளராக இருக்கிறேன், மிகப்பெரிய ஒரு வர்த்தகராக இருக்கிறேன். அதற்கு பின்னால் எனது தாயை சுமந்த இந்த தாயின் கருவு இருக்கிறது அல்லவா, எனது தந்தையை சுமந்த இந்த தாயின் கருவு இருக்கிறது அல்லவா, அதன் விளைவாகத்தானே நான் இன்று இருக்கிறேன். இறைவா, இவரை புரிந்து கொள்வாயாக என்று உங்கள் பேரப்பிள்ளைகள் உங்களுக்காக பிரார்த்திக்கலாம். இந்த மூதூர் மண்ணிலே இருந்து வந்து அதை நாங்கள் காண்பதற்கு வாழ்வோமோ இல்லையோ தெரியாது. பட் லெட்ஸ் இன்ஷா அல்லாஹ் plant the seed. நாங்கள் வித்தை நடுவோம். அதை மரமாக்குவதும் கனியாக்குவதும் இறைவன் புறம் இருக்கிறது. அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பொழுதும் படிக்கப்பட்ட பிரதேசத்தை விட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்த பொழுதும் சஹாபாக்கள் பிடித்த இடங்கள் மிகப்பெரிய இடங்கள். ஆனால் அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வித்தொண்டு இருக்கிறது. அவர்கள் பிரார்த்தித்தார்கள், இறைவா, எனக்கு உமர் இப்னு ஹிஷாமை இல்லாவிட்டால் உமர் இப்னு கத்தாபை தருவாயாக, இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று உமர் இப்னு கத்தாபை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாப் தெரியுமா? அவருக்கு ஆடு மேய்ப்பதற்காக ஆடுகளை கொடுத்தால் எத்தனை ஆட்டை மேய்த்தார் என்று கணக்கு போட தெரியாத உமர் இப்னு கத்தாப் தான் அவர். அந்த அளவுக்கு தந்தையிடம் அடி வாங்கியவர். ஆனால் அவர் தான் உலகத்தில் 3-2 மேய்த்த மனிதராக மாறுகிறார். உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கலாம், அந்த பிள்ளை ஒதுக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கலாம், அந்த பிள்ளை படிப்பிலே இருக்கின்ற பிள்ளையாக இருக்கலாம். அந்த பிள்ளைக்கு நம்பிக்கையை கொடுங்கள், அந்த பிள்ளைக்கு கொடுங்கள், உங்களால் முடியும் என்று. அந்த பிள்ளை இன்ஷா அல்லாஹு தஆலா வளரும், கனி தரக்கூடிய மரமாக மாறும். அந்த கனியை பார்ப்பதற்கு நாங்கள் இருக்கலாம், இல்லாவிட்டால் மரணித்து போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் சொல்கிற ஒரு காலம் இருந்தது, மாலை 5 மணிக்கு பிறகு பாலை புறப்பட்டு விட்டது என்றால், லான்ச் போய்விட்டது என்றால், மூதூரான உறவு துண்டிக்கப்படும். இலங்கைக்கும் மூதூருக்கும் இடையிலான உறவு துண்டிக்கப்படும். 5 மணிக்கு பிறகு லான்ச் போய்விட்டது என்றால் 2 இடத்துக்கு தான் டெலிபோன் பண்ணிடும். ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு, மற்றொரு போலீஸுக்கு. ஒரு மையத்தை உறுதி சென்ற அசாரியாக்கள் சொன்னாரு, மையம் வருகிறது, நான் வந்தேன், 5 மணி தாண்டி விட்டது, போக முடியாது, திருகோணமலையில் தங்கினேன், அடுத்த நாள் போய் உறவுக்காரர்கள் பேசிவிட்டு தான் வந்தேன். இப்படி ஒரு காலம் இருந்தது. அப்படி இருந்த காலத்தை மாற்றி ஒரு பாடத்தை கொடுத்த இருவன், உங்கள் பிள்ளைகளை அடுத்த பாடத்தை தாண்டி ஹார்வர்ட்ல உட்கார வைக்க போதுமானவன், ஆக்ஸ்போர்ட்ல உட்கார வைக்க போதுமானவன், கேம்பிரிட்ஜ்ல உட்கார வைக்க போதுமானவன் என்ற நம்பிக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சி ஒரு கட்டம் தான் டாக்டர் ஷாஹி ஷாஹித் இங்கே வந்திருப்பது. அவர் சந்தித்த வடுக்கள் இருக்கிறது, அவர் சந்தித்த கஷ்டமான ஒவ்வொரு கட்டங்களும் இருக்கிறது. அது அந்த புத்தகத்தில் இருக்கிறது. அந்த புத்தகம் உங்களுக்கு அப்படி ஒரு விஷுவலை தர வேண்டும், ஒரு பிம்பத்தை தர வேண்டும். இப்படித்தான் என் பிள்ளையை நாங்கள் வளர்க்க வேண்டும், இந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க, அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுங்கள். நான் துருக்கியில் இருக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒருவருடைய சியாரம் இருந்தது. துருக்கியில் இஸ்தான்புல் பள்ளிக்கரையிலே. அவர் தான் முஹம்மது பின் ஃபாத்திப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் போனேன், நிறைய மக்கள் வருகிறார்கள், சலாம் சொல்கிறார்கள், போகிறார்கள். ஆச்சரியமாக இருந்தது. யார் இந்த முஹம்மது பின் ஃபாத்திப்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் முஹம்மது பின் ஃபாத்திஹே அவரோட மாப்பா கூப்பிட்டு வந்து மகனை கூட்டிக் கொண்டு போயிட்டு ரூம்ல வச்சு ஒரு ஹதீஸ முழு சோறுல எழுதிக்கிறார். ஹதீஸ காட்டார். மகனே, இந்த ஹதீஸ வாசிங்க பார்ப்போம். சின்ன புள்ள ஹதீஸ பார்க்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், இஸ்தான்புல் பிடிக்கப்படும், கொன்ஸ்டாந்தினோப்பிள் பிடிக்கப்படும், பிடிக்கின்ற
அந்த தளபதி நல்ல தளபதி, அந்த தளபதிக்கு கீழ் இருக்கின்ற படை நல்ல படை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். முடியும் என்றால் பாக்கியத்தை எடுத்துக்கொள்கிறார். You have an opportunity to become the blessing of sallallahu alayhi wasallam. அல்லாஹ்வின் ரசூலின் அந்த அழகான வார்த்தைக்குரிய மனிதனாக வருவதற்கு உனக்கு ஒரு பாக்கியம் இருக்கிறது மகனே, விருப்பமென்றால் எடுத்துக்கொள். சின்ன புரிய மனசுல அந்த விதிக்கப்பட்ட அந்த ஆசையோடு வளர்றாரு. 20 வயசுல குன்ஸ்தாந்தினோபிள் பிடிக்கப்படுகிறாரு. முகமது பின் ஃபாத்திமுடைய கையால் பிடிக்கப்படுகிறது. அவருடைய படைத்தான் அதை பிடிக்கிறது. உங்களுடைய பிள்ளைக்கு கொடுங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்துவிட்டு உங்கள் பிள்ளை ஒருவேளை நீங்கள் உங்கள் மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு தெரியும், நான் டாக்டர் சொன்னேன், இந்த மூதூரில் நான் சந்தித்திருக்கேன் பிள்ளைகளை. நான் இன்று காலையில முஸ்லிம் லேடிஸ் காலேஜில் இருந்தேன், நான் அதுக்கப்புறம் அன்னஹாரில் இருந்தேன். நாளைக்கு நான் மூதூர் சென்ட்ரல் இருப்போம், இன்ஷா அல்லாஹ் நான் டாக்டரும் இருப்போம். நாங்க போனா பிள்ளைகள் தனியே வந்து பேசுவாங்க, கண்கள் கண்ணீர் இருக்கும். சார் அவங்களோட கொஞ்சம் பேசணும் சார், ஒரு நிமிஷம் பேசணும் சார். நான் நின்று எத்தனையோ பிள்ளைகள் என்று சொல்லிக்கிறாங்க, சார் எங்க வாப்பா மவுத்து, சார் எங்க உண்மை வெளிநாட்டுல, சார் நான் சாப்பிடல, சார் எனக்கு பிரச்சனை ஆயிக்குது, வீட்டுல கஷ்டமா இருக்குது, ஆனா படிக்க ஆசையா இருக்குது, எனக்கு கதை சேர வேண்டும் நான் நினைக்கிறேன், எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, எங்களால் முடியுமா என்று கேட்ட கேள்விகள் எங்களை துடைத்திருக்கிறது. தூக்கம் வராத நாட்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்களை நாங்கள் சந்தித்தன் விளைவுதான் இன்னைக்கு நாங்கள் டாக்டரை அழைத்துக் கொண்டு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம். முடியும் என்ற நம்பிக்கையை கொடுங்கள். கட்டியெழுப்புவோம் அந்த பிள்ளைகளை, தூக்கி விடுவோம் அந்த பிள்ளைகளை. நாளை அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த மூவர் மண்ணை சுமக்கட்டும், இந்த நாட்டை சுமக்கட்டும், இந்த உலகத்தில் வாரிசுகளாக மாறட்டும். அந்த பாக்கியம், அந்த திறமை அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது. நீங்கள் நம்புங்கள். நாங்கள் மல்டியில் அடிபட்டிருக்கிறோம், நாங்கள் அடித்து துரத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா மீண்டும் கொண்டு வந்து இந்த மொழி பட்டத்திற்கு மேலே வாழ செய்திருக்கிறார் என்றால் மலர்களாக வாழ்ந்துவிட்டு போவதற்கல்ல, மரங்களாக வாழ்ந்துவிட்டு போவதற்கல்ல, கணிக்கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய விருட்சங்களாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும். மிகப்பெரிய விருட்சங்களாக வாழ்ந்து போட்டும். அது உங்கள் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது முடியும் என்ற நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்கள் என்கின்ற செய்தியின் அடுத்த கட்டம் தான் இது. நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் இந்த மிஷனை, நீங்கள் இந்த லட்சியத்தை எடுத்திருக்கிறீர்கள் இல்லையோ, நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு காலம் வரும், இந்த நாடு பேசுகின்ற மிகப்பெரிய புரட்சியாளர்களை, மிகப்பெரிய எழுத்தாளர்களை, அமானுல்லா சாரை போல, உபைதுல்லா சாரை போல, ஜவாஹிர்தானா போல, நான் அடிக்கடி சொல்றது, எனக்கு போரிங் ஆயிருந்தா, கொஞ்சம் கஷ்டமா இருந்தா, ஒரு ஜோக்கா இருந்தா, ஒரு ஜோக்கி யோசிக்கணும்னா 3 முஸ்பாத்தி முக்கியத்தை நான் வாசிப்பேன். சொல்வதற்கு வைக்கப்படுவதே கிடையாது. இப்படியானவர்களை இருக்க வேண்டும். நான் சொல்ல வேண்டும். அஷ்ரப் ஷாஃபி சார் சொன்னது போல அழகாக பேசிக்கொண்டு போகின்ற பொழுதே, நாளைக்கு பேஸ்புக்ல போடக்குள்ள மூதூர்ல ஒருத்தர் பேசி இறைச்சி வாங்கக்குள்ள கேட்டாராம், முன்னெல்லாம் இறைச்சிட்டாங்க. இறைச்சி கடைக்காரர் சொன்னாராம், மீன் வாங்கக்குள்ள அப்படியா கேட்பீங்கோன்னு. இதுதான் மூதூர் மண். இப்படித்தான் பேசுவார்கள். 2 பேர் பேசிக்கொண்டாங்க. அதை அன்னைக்கு சொல்லி இருக்கிறேன். எனக்கு சிங்களம் தெரியும். அப்படியா? அப்படி என்றால் எனக்கு ஒரு 80% சிங்களத்தில் 80% சிங்களத்தில் பேசுவது சொல்லிக்கிறார் ஒருத்தர். 2 மற்றவர்கிட்ட அவர் கேட்டாராம், குகதை அண்ணேல என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இவர் சொன்னாராம், அந்த 20 தெரியும். இப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு வாரிசுகள் தானே நீங்கள். அப்படி என்றால் இன்று நாங்கள் ஒரு யுத்தத்தை கண்டோம். 12 நாட்கள். நான் இந்த காலையில் சொன்னோம், ஷியா சுன்னி எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். 12 நாட்கள் ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் அடிமைகளாக்கப்பட்டு இன்னும் 40 வருடங்களுக்கு யூதர்களது கையில் தான் ரிமோட் கண்ட்ரோல் இருக்க வேண்டும் என்ற அந்த நிலைமையிலே ஏகாதிபத்தியம் கட்டமைக்கப்பட்ட யுத்தத்திற்கு பின்னால் அதை முறியடித்தது யார் தெரியுமா? ஈரானிலே ஒரு மலை அடிவாரத்திலே இருக்கின்ற அந்த லேபரட்டரியில வொர்க் பண்ணின ஹிஜாப் உடுத்த முஸ்லிம் லேடி சயின்டிஸ்ட் உட்கார்ந்தாங்க. அவங்களுக்கு இருந்த பிசிக்ஸ் நாலேஜ் தான், அவங்களுக்கு இருந்த பொருளியல் நாலேஜ் தான். இந்த அளவு ஸ்பீட்ல போனா, இந்த அளவு ஸ்பீட்ல வேகமாக போனா, அந்த அயன் டோம் 11 நிமிஷத்தை மேல வருவதற்கு முன்னால் அதை போய் தாக்க வேண்டும் என்றால் எங்களை ஸ்பீட் அளவில் இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் தான் ஏவுகணை செய்ய வேண்டும் என்று துடித்த ஒரு இளம் யுவதிகள், இளம் முஸ்லிம் விஞ்ஞானிகள், அது பெண்களும் இருந்தார்கள். அதன் விளைவால் தான் நாங்கள் இன்று காப்பாற்றப்பட்டோம். அல்லாஹ் தஆலா அறிவு தான் தேவை. அந்த அறிவை கொடுங்கள். நாளை பிசிக்ஸ் சயின்டிஸ்டா, கெமிஸ்ட்ரியை படிச்சு முடிச்சாங்களா, நாளைக்கு டாப் கிளாஸ் டாக்டர்ஸா, இன்ஜினியர்ஸா நாங்கள் இந்த மண்ணிலே இருந்து பிள்ளைகளை உருவாக்குவோமா?
எஸ் ஓ நோ? அப்படின்னா டாக்டர் வந்தது வருத்தம், உண்மையிலே வருத்தம் என்று சொன்னா, நீங்க வாசிச்ச புத்தகத்துல அடுத்த கட்டத்துக்கு போக நினைக்கும். அப்படித்தான் எழுத்தாளர் எழுதியிருப்பார். உங்களுடைய பேச்சிலே விளங்கியிருக்கும். அடுத்த கட்டத்துக்கு போக தோன்றுகின்ற புத்தகமாக இருக்கும். அதே நேரம் அந்த புத்தகத்தை தாண்டிய 2 விஷயம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த புத்தகத்தை நாங்கள் எடுத்து படிப்பது போல, டாக்டர் சொன்னது போல எப்பொழுதுமே இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனையும் சொன்னாங்க, இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்று நாங்கள் கல்வி பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த கண்டுபிடிப்பு பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். புரட்டி பாருங்கள், முதலாவது யூனிவர்சிட்டி எங்கிருந்து வந்தது? முதலாவது யூனிவர்சிட்டி ஒரு டிகிரி ஹார்டர் உருவாக்கப்பட்டது என்றால் அது ஆக்ஸ்போர்ட்ல இருந்தா, கேம்பிரிட்ஜ்ல இருந்தா, ஹார்வர்ட்ல இருந்தா, ஸ்டான்போர்ட்ல இருந்தா? இல்லை. ஃபாத்திமா பின் ஃபிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெண்மணி AD 859 நினைக்கிறேன், மொரோக்கோவிலே ஒரு யூனிவர்சிட்டியை கட்ட வேண்டும் என்று கனவு காண்கிறார். 2 வருஷம் சுன்னத்தான நோவு பிடிக்கிறார். அந்த அடிக்கலை இட்டுட்டு 2 வருஷத்துக்கு பிறகு உலகத்துல முதலாவது யூனிவர்சிட்டிக்கு காலேஜை வச்சு உள்ளுக்கு போனது ஒரு முஸ்லிம் பெண்மணி என்பதை மறந்து விட வேண்டாம். அதுக்கு பின்புதான் ஆக்ஸ்போர்ட், அதுக்கு பின்புதான் கேம்பிரிட்ஜ், அதுக்கு பின்புதான் ஹார்வர்ட், ஸ்டான்போர்ட், எல்லாமே அதுக்கு பின்புதான். நாங்கள் கல்விக்கு இந்த உலகத்திலே வெற்றித்தவர்கள். நாங்கள் இந்த கல்விக்கு அடித்தளமாக கடிவாளங்களாக இருந்தவர்கள். கல்வி பிச்சை கேட்க முடியாது, பிச்சை கேட்க கூடாது. ஆகவே உங்களோட வீட்டுல அடுத்த வீட்டுல ஒரு பிள்ளைய உமாவை என்ன செய்கிறாவா, அந்த பிள்ளைய உங்களோட பிள்ளையாப்பா. அந்த பிள்ளைக்குள்ள பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு நான் முஸ்லிம் எம்எஸ்ல சொல்லுங்களேன்னு சொன்னேன், டீச்சர்ஸ் மாட்டேன்னு சொன்னேன். ஒரு புள்ள வந்து பேசிக்குள்ள அந்த புள்ள அலக்குள்ளே டீச்சர் மாட கண்கள் கலங்கிச்சு. மேடம் ஷிஃபா அமானுல்லா மேடம் உட்கார்ந்துருந்தாங்க. இன்னைக்கு 2-3 பேர் கேர்ள்ஸ் பேசக்குள்ள அவங்களோட கண்ணீருக்கு பின்னால் இருந்த கதைகளை நீங்கள் பார்த்தீர்கள். ஏக்கத்துக்கு பின்னால் இருந்த எதிர்காலத்தின் கனவுகளை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த கனவு கோட்டைகளை கட்டி அவர்களது எதிர்காலத்திலே அந்த கோட்டைகளுக்குள் உள்ளே நுழைய செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அல்லவா? அதை செய்ய வேண்டும் அல்லவா? நாங்கள் அந்த பொறுப்பை கச்சிதமாக செய்துவிட்டு தான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் அல்லவா? இல்லாவிட்டால் அல்லாஹ் தங்களுக்கு கேள்வி கேட்பான் அல்லவா? மூதூரை தந்தேன், பிரச்சனைக்கு மேல் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது உங்களை காப்பாற்றினேன், உங்களை அடித்து துரத்திய பொழுது மீண்டும் கொண்டு வந்து அமரச் செய்தேன், அழகான மண்ணை தந்தேன், சுத்திவள கடலை தந்தேன், கடலிலே வளத்தை தந்தேன், எல்லாவற்றையும் தந்து உங்களுக்கு மனிதவளத்தை தந்தேன், மிகப்பெரிய திறமையான பிள்ளைகளை தந்தேன், எத்தனையோ பாடசாலைகளை தந்தேன். நீங்கள் எதை செய்தீர்கள்? எத்தனை டாக்டர்ஸ் உருவாக்கினீங்கோ, எத்தனை சயின்டிஸ்ட் உருவாக்கினீங்கோ, எத்தனை இன்ஜினியர்ஸ் உருவாக்கினீங்கோ என்று இறைவன் கேட்டான் என்றால் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? சோ இன்றைக்கு நியத்தை வச்சுக்கோங்க, இன்றைக்கு மனதில் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி, இந்த மண்டபம் நிரம்பி வழிகின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு மாற்றத்திற்கான ஒரு முன்னுதாரணமாக அமைத்துக் கொள்ளட்டும். It's a turning point inshallah. செஞ்சு கொள்வோமா? நீயத்துல பயமா இருக்குதா? கூட்டில் ஏறுமா முடியுமா என்று இன்னைக்கு பேசி பாருங்க. துருக்கியில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசல் துருக்கி மொழி நான் சரியா வரதில்லை. துருக்கி மொழியில நான் பள்ளிவாசலுக்கு பேர் வைப்போம். பிலால், உஸ்மான், மஸ்ஜிதுர் ரஹ்மான், மஸ்ஜிதுர் ரஹீம் தான் பேர் வச்சோம். இந்த பள்ளியில பேர் நான் இப்ப கூட பார்த்தேன். ஒரு நாட்டாம துருக்கியில பள்ளி ஒன்று கட்ட ஆசைப்பட்டான். அவர்கிட்ட சல்லி இல்லை. வீட்டுக்கு நாட்டாம வேலை செஞ்சுட்டு சல்லியை கொண்டு வருவார். பள்ளிக்கு திங்க கொடுப்பார், மனைவிக்கு கொண்டு தின்ன கொடுப்பார். கொடுத்துட்டு அவருடைய பங்க தின்னாம எடுத்துக்கொண்டு போயிட்டு கடையில போயிட்டு ஜெயிக்கல கேட்பார், இந்த பன் எவ்வளோ? அப்ப லீரா, 1 லீரா துருக்கிண்டா பன் வானம் வச்சுக்கோங்க. சல்லி வைத்து சொல்லுவாரு, தின்னாம மிச்சம் குடிச்சது மட்டும்தான் மிஞ்சி போகும் கொண்டுவார். தின்னாம மிஞ்சது மட்டும்தான் மிச்சம் கொண்டுவார். மறுவா போவார், இறைச்சி கொண்டு வருவார், அவர்கிட்ட பக்கம் குறைச்சு கொண்டு வருவார். சாப்பாட்டுல ரெஸ்டாரண்ட்ல கேட்பார், இந்த சாப்பாடு எவ்வளவு? அவருக்கு பசிக்கும். சொல்லுவாங்க 50 2 லீரா. அந்த 2 லீரா சாப்பாடு வானம். திங்காம மிச்சம் குடிச்சது மட்டும்தான் மிச்சம் கொண்டு போட்டுக் கொள்வார் பாக்கெட்ல. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சல்லியை சேர்த்துட்டு ஒரு சின்ன பள்ளியை ஓலை குடிசையில கட்டுறார். 2ஆம் உலகப் போரின் பொழுது அந்த பள்ளி தாக்கப்படுகிறது.
அதுக்கு பின்பு அரசாங்கம் எடுத்து கட்டுது. இன்னைக்கு துருக்கிக்கு போன இஸ்தான்புல்ல 5000 பேர் தொழுற பள்ளி. அதுக்கு பின்னால் இருந்தது நாட்டாமை, அதுக்கு பின்னால் இருந்தது நாட்டாமை, ஒரு கூலி தொழிலாளி. ஆகவே அன்புள்ள தாய்மார்களே, மனதிலே சொல்கின்றோம், முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பேர பிள்ளைகளை, நாளைக்கு பிறக்கப் போகின்ற நீங்கள் பிரார்த்தித்துக் கொடுக்கின்ற பிள்ளை பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் என்று கோட்டிக் கொண்டிருக்கின்ற அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்விடம் கேளுங்க, யா அல்லாஹ் பிள்ளையத்தா, ஆனா ஒரு மிஷனரி லீடர்ஸா நாளைக்கு இந்த சமூகத்தை கொடுக்க சுமக்கக்கூடிய மனிதர்களை தந்தருவாயாக என்று பிரார்த்தியுங்கள். அல்லாஹ் தஆலா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான். துவா மிகவும் பலமானது. இந்த முறை லிபியாவுக்கு ஒரு ஹாஜியோடு போறார். அவருடைய பேர் அம்ஹார். அவர் போர்டு ஆகிறதுக்கு போனோடனே கொஞ்சம் போர்டிங் க்ளோஸ் முழுவது அவருடைய ஃபிளைட். அப்போ கெஞ்சினார் போயிட்டு கவுண்டர்ல ஏர்லைன் ஆப்ரேட்டர்ஸ்ட, நான் நச்சுக்கு போறேன், எனக்கு ஒரு சான்ஸ். கண்டக்ட் பண்றாங்க, ஃபிளைட் இருக்குது ரனவேல. அப்படி பைலட் சொல்றாரு முடியாது, பைலட்டுக்கு வேணும்னு ஆளே தெரிஞ்சிச்சு, முடியாதுன்னு டேக் ஆஃப் பண்ணது. கொஞ்ச போகல, டெக்னிக்கல் ப்ராப்ளம். பைலட் சொல்றாரு எமர்ஜென்சி லேண்டிங், உடனே கண்ட்ரோல் ரூம் கான்டாக்ட் பண்ணுங்க. மறுவல் இந்தியாவுக்கு வந்து ட்ரிப்போலிக்கு, மறுவ ட்ரிப்போலியில வந்து லேண்ட் ஆகுது. அப்ப மறுவ கேட்கிறாரு, கேளுங்களே இது எடுக்கலுமான்னு. பைலட் சொல்றாரு நோவே, நாங்க பைலட் நாங்க லேண்ட் பண்ணினது அவர் எடுக்கிறதுக்காக இல்ல, ஃபிளைட் செய்யறதுக்கு. டெக்னிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லுங்க. திருத்த பண்ணுது, மறுவ டேக் ஆஃப் ஆகுது, மறுவ ஃபிளைட் பறக்குது. மறுவ சொல்றாரு இன்னும் மறுவா எங்களுக்கு கண்டினியூவா எங்களுக்கு சவுதியை போயிட்டு சேரல் ஷோர் இல்ல. மறுவ ட்ரிப்போலியை கண்டக்ட் பண்றாங்க, கண்ட்ரோல் ரூம். மறுவ லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகுது. பைலட் சொல்றாரு அம்மாரை ஏத்தாம இந்த ஃபிளைட் போவாது போலிக்குது, அவரை உள்ளுக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்லி கிட் எடுத்து குரூப் போட்டோ ஒன்று எடுத்து உள்ளுக்கு போயிட்டு உட்கார்றாரு. பிளைட் ஏறுது, போயிட்டு லேண்ட் ஆகுது. அல்லாஹ் தஆலாவின் அழைப்பாளி அழகாக ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்பி போகிறார். அன்புள்ள தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை கொடுங்கள். அந்த நம்பிக்கையோடு பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம். பிரார்த்தனை டாக்டர் சொன்னது போல துஆ 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 இது பலமானது. இது மிகவும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே 3 விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லாஹ் தஆலா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஒரு மாற்றத்துக்கான அடித்தளமாக எடுத்துக்கொள்வோமா? ரைட். உங்களோட வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் அந்த பிள்ளை சாதாரண ஒரு பேக் பெஞ்ச் பிள்ளையா இருக்கேன், கிளாஸ்ல கடைசியா வர பிள்ளை கேளும். உங்க வீட்டுக்கு ரிப்போர்ட் வந்தா 40வது பிள்ளை கேளும். ஆனா நாளைக்கு சிங்கிள் செக்ல போன கிழமைக்கு முந்தின கிழமை மூதூர் சென்ட்ரல் காலேஜ்ல காத்துக்கு ஒரு பில்டிங் அடிச்சுட்டு போகல எல்லாரும் போர்டை பிடிச்சி ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் அல்லவா? என்ன சரி முடிவு கிடைச்சிச்சா? இல்ல. ஆனா ஒரு காலம் வரும், அப்படி பிரச்சனை வந்தா, அப்படி ஆர்ப்பாட்டம் வந்தா ஒரு சிங்கிள் கால் வரும். அந்த கால்ல சொல்லும் எனது ஊர் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம், மீடியாவுக்கு கொடுக்க வேண்டாம், நீங்கள் யார், நான் அங்கே படித்த மாணவன், எனது பெயர் இதுதான் என்றார். அப்படி ஒரு பொருள் இல்லையா? அவர் கிளாஸ்ல சைனாவே இல்லையே, அப்படி ஒரு பொடியை நீதானா எனக்கு தெரியாவே. அப்ப ஒரு சார் சொல்லுவாரு அந்த பெண்ணுக்கு உட்கார்ந்திருப்பானே கடைசியா கிளாஸ்ல வருவாரு, அவர் தான். அவர் யார்? இப்ப அவர் தான் அந்த ஃபேக்டரியில பாஸ், அவர் தான் அந்த எக்ஸ்போர்ட்டர், அவர் தான் அந்த இம்போர்ட்டர். அதுதான் பேசிப்பார். அவருடைய செக் வரும், அவருடைய செக் இல்ல, அவர் அக்கௌண்ட் நம்பரை கேட்பார். அக்கௌண்ட் நம்பரை கேட்டு அந்த ஸ்கூல் எஸ்டிசி ட்ரெஷரர் அவருடைய போனை பார்த்து கொண்டு இருந்து போன் ஓபன் பண்ண முந்தையே அலர்ட் ஒன்று வரும். அலர்ட்ல வரும், ஆஹா இவ்வளவு கிரெடிட் ஆயிடுச்சு சார். அடுத்த போன் வரும், நான் ஒரு கோட் போட்டேன், அக்கௌண்ட்டுக்கு சல்லி வந்துச்சா, இன்றைக்கு கட்டிக்கோங்க சொல்ற புள்ள இன்னைக்கு உங்க வீட்டுல கிளாஸ்ல கடைசியா வர புள்ளியாய் கேளும். அதனால எந்த பிள்ளையும் முடியாது என்று நீங்கள் ஒதுக்கி விட வேண்டாம். அந்த பிள்ளைகளுக்கு முடியும் என நம்பிக்கையை கொடுங்கள். நான் போகின்ற இடங்கள் எல்லாம் சொல்வதுண்டோ, உங்களால் முடியும் என நம்பிக்கையை கொடுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி வளர்த்தார்கள், உங்களால் முடியும், உங்களால் முடியும். அதனால் தான் ஹிஜ்ரத்துக்கு போகின்ற பொழுது சுராக்காவின் மாலிக் பேச்சு முடிக்கிறார் 100 ஒட்டகங்களுக்காக, 100 குதிரைகளுக்காக பேச்சு சென்ன எனக்கு 100 குதிரை கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுராக்கா நான் போறத சொல்லவானா, எனக்கு என்ன கிடைக்கும்? நான் சொல்ல மாட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் எப்படி எடுத்தாங்க தெரியுமா? 2 எக்ஸாம்பிள். ஹார்வர்டையும் ஆக்ஸ்போர்டையும் எடுத்தது போல, அமெரிக்காவையும் பிரித்தானியாவையும் எடுத்தது போல சொன்னார்கள், சொல்லவான் சொல்லாமல் இருங்கள். ரோமையும் பாரசீகத்தையும் ஆள்கின்ற அந்த கிங் அரசர்கள் கிடைத்து நான் உனக்கு அனுப்பிப்பேன் சொல்றாங்க. ரோமையும் பாரசீகத்தையும் ஆள்கின்ற அந்த மன்னர்களுக்கு கிடைத்து நான் உங்களுக்கு அனுப்பிப்பேன்.
ரசூலுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? பாலைவனத்திலே ஒட்டகங்களையும் மாடுகளையும் மேய்த்துக் கொண்டிருந்த எனது வாரிசுகள், எனது சகாபாக்கள் அதனை செய்வார்கள் என்று அந்த பாரசீகத்தை கைப்பற்றிய பொழுது, கனிமத் பொருட்கள் வந்த பொழுது அணிவித்து பார்த்தார்கள். அந்த பாரசீகம் தான் நேற்று 12 நாட்களாக இஸ்ரேலுக்கு எழுப்ப முடியாத அளவுக்கு அடி அடி என்று அடித்து நாங்கள் எங்கள்கிட்ட அறிவுப்பணமும் இருக்கிறது, ஆயுதப்பணமும் இருக்கிறது நிரூபித்த அந்த ஈரானுடைய பெயர் தான் பாரசீகம். மறந்து விட வேண்டாம். ஆகவே அந்த நம்பிக்கையோட கடைசி ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். டாக்டர் சார்பாக நீங்கள் வந்ததற்காக நாங்கள் இன்று ஸ்பெஷல் அவரை கூப்பிட்ட பொழுது நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நல்லவன் பாலிக்கட்டும். அவருக்காக நீங்கள் பிரார்த்தித்த பிரார்த்தனைகளுக்காக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்லவன் பாலிக்கட்டும். அவருடைய டாக்டர் ஒன்று மறந்துட்டாரு, துஆக்கள்ல சேர்த்துக்கோங்கன்னு சொன்னா நீங்களே சேர்த்துக்கோங்க. அதே நேரம் டாக்டர் வைஃபையும் சேர்த்துக்கோங்க. ஆல்வேஸ் எல்லாட வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பது உண்மைதான். ரெக்கார்ட் பண்ண இந்த வைஃப் லைவ்ல பார்த்து கொண்டிருந்தார். இவர் எனக்கு கேட்டு ஒரு ஐஸ்பெக்டர் அது மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் உண்மைதான். ஆகவே நீங்கள் உங்கள் கணவன்மார்கள் வெற்றிக்கு பின்னால் இருங்கள், உங்கள் பிள்ளைகள் வெற்றிக்கு பின்னால் இருங்கள், உங்கள் ஊரின் வெற்றிக்கு பின்னால் இருங்கள், பாடசாலையின் வெற்றிக்கு பின்னால் இருங்கள், பள்ளி வாயில் வெற்றிக்கு பின்னால் இருங்கள். இந்த செய்தியோடு நான் சொல்ல நினைச்ச 3 சப்ஜெக்ட். நாங்கள் ஒரு மாற்றத்துக்கான முதலாவது நாளாக இதை எடுத்துக்கொள்வோமா? உங்க வீட்டுக்கு எல்லா பிள்ளைக்கும் ஒரு திறமைக்கு நம்புவோமா? அந்த பிள்ளையை இன்ஷா அல்லாஹு தஆலா எப்படி நான் சொன்னது போல பல்கலைக்கழகத்தின் முன்னோடி ஃபாத்திமாவின் ஃபிக்ரி, அது போல ஒவ்வொரு முன்னோடிகள் இருக்கிறார்கள். கெமிஸ்ட்ரியின் முன்னோடி, மயக்க மருந்தின் முன்னோடி இப்னு சீனா, அல்ஜிப்ராவின் முன்னோடி அல்-ஜாபிர், ஃப்ளைட் பறத்தலின் முன்னோடி முகமது அல்-ஃபிர்னாஸ் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இது போல அடுத்தடுத்த கட்டத்திலே டாக்டர் ஷாமியின் புத்தகம் உங்களுக்கு சொல்லும். எங்களால் முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்தெடுப்போம், பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கட்டும். நாங்கள் மரணித்து போயிருப்போம், எங்கள் மன்னரை கண்ட பிள்ளைகள் வருவார்கள். கவிஞன் சொல்கிறான், ஒரு பிள்ளை 2050 கனவு காண்றார். 2050 மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கும், கல்வி புரட்சி. மீண்டும் கிலாபத் வந்திருக்கும். அங்கே அவன் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாளனாக இருப்பான். ஆனால் அந்த பங்களிப்பை பார்ப்பதற்கு அவனது தாய் இருக்க மாட்டான். தாயின் மன்னருக்கு போய் தாயோடு பேசுவான். தாயே, நான் வளர்ந்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், அர்ஜுனாக இருக்கிறேன், சாதித்துக் கொண்டிருக்கிறேன். அவரை பார்ப்பதற்கு நீ இல்லை. என்னை சுமந்த, கரையில் சுமந்த, வழியை எடுத்துக்கொண்ட, வாந்தி எடுத்த, கஷ்டப்பட்ட, தியாகம் செய்த, அதற்காக இரவெல்லாம் விளைத்திருந்த எனது அருமை தாயே, எனது வெற்றியை பார்ப்பதற்கு நீ இல்லை. ஆனால் நான் சாதித்திருக்கிறேன், நான் பெரியாளாக இருக்கிறேன். இந்த மீண்டும் கிலாபத் வந்திருக்கிறது. நாங்கள் அதில் முன்னோடிகளாக இருக்கிறோம். நாங்கள் இன்று வீரநடை போடுகிறோம், கௌரவமாக இருக்கிறோம். எங்கள் சமூகத்தில் வாரிசுகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு பெருமைப்படுகிறோம். அதில் ஒரு பங்காளியாக நான் இருக்கேன். உன்னுடைய மகன் அதை பார்ப்பதற்கு நீ இல்லை தாயே என்று சொல்லி ஒரு எதிர்கால ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி பேசுவதாக ஒரு கவிஞர் கனவு காண்கிறார். ஆனால் அந்த கனவுக்குரிய நனவாக உங்கள் பிள்ளைகள் அந்த 2050 இருக்கட்டும். இந்த 3 மண்ணில் மைந்தர்கள் இருக்கட்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை, இந்த ஒவ்வொரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வளர்த்திருப்போமா? இப்ப நான் கேட்கிறேன், சண்டை பிடிச்சி கூட்டி மந்தத்துல பிரயோசனம் வைக்குதா? ஒரு மந்தத்துல சொல்லுங்களே. இருக்குது. துவா செஞ்சுக்கிறீங்க தானே? பிரச்சனை சந்திச்சுக்குள்ள துவா செஞ்ச மனுஷன் நேர்ல வந்தக்குள்ள உங்களுக்கு சொக்கா இருந்துச்சு தானே? நான் இன்னொரு ஆளை கூட்டு வந்தேனே லாஸ்ட் இயர் ஒரு ஃபர்ஸ்டான ஒரு ஆளை கூட்டு வந்தேனே, மெரைன் இன்ஜினியர். அவனோட கதையை கவலையோடு கேட்டீங்களே. உம்மா மவுத்து, பாப்பா நாட்டாம, உம்மா கொரோனால மவுத்து, தாத்தாவோட ஹஸ்பண்ட் மவுத்து, அதுக்கு ஒரு தாத்தா மவுத்து. தாத்தோட 3 பிள்ளையையும் அப்படியே ஒரு கேண்டியன் என்ஜிஓ ஃபண்ட் பண்ணி எதிர்பார்க்கல ஃபைட் பண்ணி அவனோட கையில வந்துச்சு. ஆனா கனவு என்ன? மெரைன் இன்ஜினியர். எப்படிப்பட்ட கனவோடு வந்தவோட முடுக்க நின்றோட எப்படி சொல்லணும்? அவர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. கோல் பேஸுக்கு போயிட்டு காலை நினைக்கிறதுக்கு தான் நான் கடலை கண்டிக்கிறேன். காலையில் எழுப்பினாவே நீங்க கடலை பார்த்து தான் உங்களுக்கு சூரியன் உதிக்குது. அந்த அளவுக்கு கடல் வளர்த்து கொண்ட உங்களுக்கு மெரைன் இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியலாதா? இந்த கடலின் வளங்களை கையெடுக்க முடியாதா மூதூர் மக்களே என்று உங்கள்கிட்ட அந்த பொடியை கேட்டாரா?
அன்னைக்கு ஃபர்சான் வந்தாரு, இன்னைக்கு டாக்டர் ஷாஃபி வந்திருக்கிறாரு. நாங்கள் மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொண்டு வருவோம். ஷாஃபி உட்பட இன்னும் பல மனிதர்கள் இன்ஷா அல்லாஹ். எது வரைக்கும் தெரியுமா? இந்த மிஷனை நீங்களும் சுமக்கின்ற வரைக்கும், கைசீடியோடு சேர்ந்து நீங்களும் பயணிக்கின்ற வரைக்கும் நாங்கள் உங்களோடு சேர்ந்து பயணிப்போம். அந்த பயணத்தில் நாங்கள் வெற்றி காண்போமோ இல்லையோ தெரியாது. அல்லாஹ் தஆலா எங்களை பொருந்திக் கொள்வதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் கடைசியாக சொல்லிவிட்டு முடிக்கிறேன். நீங்கள் துவாவில நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நான் சொன்னேன் காலையில ஒரு உம்மா ஒரு புள்ளைய கையில புடிச்சு கூட்டிட்டு போறா. ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு கூட்டிட்டு போனேன்னு ஸ்வீட்ஸ் கடைக்கு சுகமா கிட்ட அங்க சொல்றாரு, சம் ஸ்வீட்ஸ் கையை போட்டு புள்ளைய வானான்றான். அந்த புள்ள சின்ன புள்ள வானாண்டுது. உமக்கு சரியான சந்தோஷம் என்னன்னா, என் புள்ள நல்லா பிஹேவ் பண்ணுதே. உன் உண்மை நினைப்பாங்க வானான்றீங்க, நம்ம ஒண்ணு நினைக்க மாட்டேன் எடுங்க அப்பயும் வானா. நோ அங்கிள் தேங்க்யூ. உமக்கு இன்னும் சந்தோஷம், நல்லா பிஹேவ் பண்ணுது. ரெண்டு பேரும் வெளியே போகல. அங்க நிப்பாட்டி மை சைல்ட் வாங்கோடு நான் முடிக்கிறேன். மோதி நான் கூப்பிடுறாரு. கேக்குதா பாங்க? கேக்குதா? ஓகே ரைட். அல்லாஹ் வஹதித வஹிதா முஸ்ஸலாத்து காயிமாத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளப்போக்குல ஸ்விஸ் கடைக்காரர் நிப்பாட்டி மை சைல்ட் எஸ் அங்கிள் அவட கையை போட்டு ரெண்டு கையை போட்டு ஸ்வீட்ஸ் கொடுத்தோன்னே உள்ள தேங்க்யூ அங்கிள் வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒரு டொப்பனை போட்டு என்ன மானத்தையே வாங்கிட்டாயே. வாய் உள்ளுக்கு போயிட்ட உடனே உன்னை கையை போட சொன்ன நீ போடலையே. ஓ நான் என்ன நினைப்பேன்னு நினைச்சு என்னைய பார்த்துட்டு மரோ கையை போட சொன்ன நீ போடலையே. ஓ போடல. ஏன் நான் உள்ளுக்கு போக்குள்ளே முடிவெட்டுட்டுமா என்ன கையை போட சொன்னா போட மாட்டேன்னே. சின்ன கை தானே, எவ்வளவு போட்டாலும் கொஞ்சம் தானே வரும். அவர் அவருடைய கையை போட்டு தருமறைக்கும் காத்திருந்தே கைக்கு வெளியே வந்து நிப்பாட்டி தந்தார் வாங்கிக் கொண்டேன். கேட்கின்ற துவாக்களின் சொந்தக்காரர்கள் எங்கிறது கைகள் சிறியது. அரிசிக்கு மேலால் இருக்கும் ரஹ்மானுடைய கைகள் சிறியதல்ல. அவனது கிரகானாவும் சிறியதல்ல. அவனிடம் இருப்பது கொஞ்சம் அல்ல. அவனுக்கு உங்கள் பிள்ளைகளை மாற்றி அமைக்கலாம். மகத்தான வாசல்களாக, மின்னும் சாதிகளாக இந்த ஊரில் மட்டுமல்ல, இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் வாழலாம், வாழச் செய்யலாம். ஹார்வர்ட் உட்கார்ந்து ஒரு சயின்டிஸ்ட் நாளைக்கு ஃபேஸ்புக்ல கமெண்ட் பண்ணுவாரு. அவருடைய ப்ரொஃபைலை போயிட்டு பார்த்தா மூத்தூர் 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 என்று இந்த மண்ணை முத்தமிட்டுக் கொண்டிருப்பார். அவர் அமர்ந்திருப்பது ஹார்வர்ட் இருக்கேனும், அவர் படித்துக் கொண்டிருப்பது ஆக்ஸ்போர்ட் இருக்கேனும், அவர் தொழில் புரிவது நாசாவாக இருக்கேனும் அந்த விஞ்ஞான சொல். அந்த நம்பிக்கையை கொடுத்து பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம். இந்த மகரிப் வேலையிலே அந்த பிரார்த்தனைகளை செய்து கொள்வோமா இன்ஷா அல்லாஹ் என்று கூறி மீண்டும் ஒரு முறை நீங்கள் எல்லோருக்கும், நான் உங்களுக்கு புதியவன் அல்ல. உங்கள் ஊரின் ஹாஸ்பிட்டாலிட்டியில நான் அப்படியே இருந்து கொண்டிருப்பவன். சாப்பாட்டிலும் தான் மூதூருக்கு போனா கொஞ்சம் கவனம்னு சொல்லியே வைஃப் அனுப்புவாங்க. நான் நிறைய திம்பின்ற பயத்துல மத்தி இருந்து பிடித்து கனவாய் இருந்து பிடித்து நன்றாக சாப்பிட்டு ஊருக்கு முன்பு இன்றைக்கு டாக்டர் மாத்தான் சொன்னாரு, பண்ணினாரு. இந்த 2 நாள் இருக்குது, பயமாம் இருக்குது, எப்படியோ இன்ஷா அல்லாஹ் தஆலா என்று கூறிய நலன்கள் வந்திருந்தால் அல்லாஹ்வின் புறமிருந்து வந்தது. தவறுகள் ஏற்பட்டிருந்தால் மனித வழக்கினமான எங்களுக்கு அவருக்கு வேறு அல்ல என்று கூறி டாக்டரை நீங்க வரவேற்றதற்கும், அஷ்ரப் காதி சார் வரவேற்றதற்கும், என்னையும் சேர்த்து வரவேற்றதற்கும், டிசிடி நிறுவனத்திற்கும், அதன் தலைவருக்கும், அதன் செயலாளருக்கும், பொருளாளருக்கும், அதே போல ஏனைய ஆர்கனைசிங் கமிட்டிக்கும், டாக்டர் ஷாஃபிட
எந்த தாய் எந்த கருவறையிலே அவரை சுமந்தாரோ, வைரமுத்து சொன்னது போல வைரமுத்து பிறப்பான் இந்த வயிற்றில் நீ சுமக்கவில்லை, வயிற்றில் நீ சுமந்ததுண்டு வைரமுத்து ஆயிடுச்சு. டாக்டர் ஷாஃபி ஒருத்தர் தான் உழுத்திக்கிறாரு. இவர் 2019 இப்படி ஒரு பிரச்சனையை சுமப்பாரு, இப்படி எல்லாம் பிரச்சனை வரும். ஒரு நாளும் துவா கேட்கிற ஒரு பிள்ளையாத்தான் இந்த பிள்ளை வரப்போகுது நினைச்சுக்கோ நாங்க உமா சுமக்கதில்லை. ஆனா அப்படி ஒரு சுமந்தரும் அப்படி சுமந்த அந்த உமா சுமந்தொன்று தான் இப்படி வந்து நினைச்சு. இவ்வளவு அல்லாஹ் தஆலாவுடைய துஆக்களை பெற்றோண்டா நான் பேசிக் கொண்டிருக்கேன். அதுக்கு பின்னால எனது உமா இருக்கிறா, டாக்டருக்கு பின்னால டாக்டர் உமா இருக்கிறா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர பின்னுக்காலே அவங்களோட உமா இருக்கிறாங்க. டாக்டர் ஷாப்டின் வாப்பட உமாவும் அதுக்கு பின்னால் இருக்கிறாங்க. அஷ்ரப் ஷாப்டின் அந்த இடத்துக்கு பின்னாலும் அந்த ஆற்றலுக்கு பின்னாலும் அந்த அழகான அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்கு பின்னாலும் அந்த மகத்தான எழுத்தாளரை பெற்ற உம்மா இருக்கிறார். இப்படித்தான் நாங்கள் கடந்து போவோம். அடுத்தடுத்த கட்டம் வரும். ஆனால் எங்கள் கருக்களை வெறுமனை நான் கருக்களாக, வெறுமனை பிள்ளைகளை வளர்த்துவிட்டு அனுப்பின கருக்களாக அல்லாமல் சாதிக்க குறைந்த சாதனையாளர்களை சுமந்த கருக்களாக மாற்றிக்கொள்வோம். அப்படிப்பட்ட மனிதர்களாக மரபினை நாங்கள் ஒன்றாக சுவர்க்கத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நம்மோடு மிக பரிச்சயமாக கடந்த 2 வருடங்களாக பல்வேறு முக்கிய சீரமைப்பை நடத்தி வரக்கூடிய ஆசிரியர் யாத்திராவர்கள் சிறப்பான கருத்துரை வழங்கியிருந்தார்கள். நாங்கள் 6:30 மணிக்கு இந்த நிகழ்வை முடிப்பதாக இத்தனை நாங்கள் பேசியிருந்தோம். சரியாக 6:31 மணி. இன்னும் ஒரு 3 நிமிடங்களுக்குள்ளால் இதனை நாங்கள் முடித்திருக்கிறோம். ஆகிய அனைவரும் அமர்ந்திருந்து அந்த 3 நிமிடங்கள் தாமதி செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொண்டோம். அந்த வகையில் அடுத்ததாக அந்த ஒரு ஓப்பன் இன்விடேஷன் இருக்குது. இப்போ நிறைய தாய்மார்களுக்கு சில நேரம் டாக்டரை கையால் புக் வாங்கிறதுக்கு ஆசையாக அவளாக இருக்கலாம். சீக்கிரம் அப்படியே யாரும் இருந்தா அல்லது சகோதரர்கள் யாராவது இருந்தா நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் தருவோம். 5-10 நிமிஷம் தரலாம், வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தரப்படுது. ஒரு கைவிக்கிறதுனால நீங்கள் நாங்கள் சந்தர்ப்பம் கிடைக்காததால் உங்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தாங்க. ஓகே, அடுத்ததாக இந்த நோயினை பெற்றுக்கொள்ள மூலம் பிரதேச கௌரவ உறுப்பினர் ஏழு மாதம் அவர்களை அழைக்கின்றோம். அதனை வழங்கி வைக்க உறவுகளை மேடை வருமாறு இருப்பார்கள். ஆசிரியர் வித்யாலய அதிபர் சைமா பிரின்சிபல் அவர்களை அழைக்கின்றோம். ஆசிரியர் மனாசு மண்டி அவர்களை அழைக்கின்றோம். சகோதரர் ருக்தான்பேர் அவர்களை அழைக்கின்றோம். உதயா ஃபவுண்டேஷனுடைய முகாமையாளர். சகோதரர் முஸ்லிம் தேசிய அமைப்புடைய செயலாளர். சகோதரர் ஜஸ்டின், சகோதரர் அஸ்லம், சகோதரர் சகீர், இதுவரை இந்த நேரடி ஒளிபரப்பினை நடத்தக்கூடிய உதவியாளர் இப்தான் அவர்களை நம்பி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு தெரிவித்தார். ஆசிரியர் வியாசர் அவர்களை சந்திப்பதற்காக தெரிவிக்கிறோம். சஜீவ் திஷாங்க
வந்து வாங்க விரும்பினா இங்கே வாங்க. வந்து போட்டுக்கொள்ளுமா. நாங்கள் வெளிப்பாடுலையும் புத்தகங்களுக்கு விற்பனைக்கு நீங்கள் சாதிச்சு சேர்ந்து வாங்குறேன்னு தான் இவர்கிட்ட வந்து ஐங்க சார் இருந்தது. இது ஒருவராக ஒரு நபரை வந்து பேசுவாங்க. எங்கள் ஃபோட்டோ ஊராக புத்தகங்கள் தேவையான புத்தகம் இருக்குது. தேவையான புத்தகங்கள் தேவையான புத்தகம் 200 புத்தகங்கள்